கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் கூட நம்ம ஒரு அருமையான செய்தி நம்ம பார்க்க போகிறோம். காலத்திரைக்கு அப்பால் மன்னாவை புரிந்து கொள்ளுது. மன்னா என்பது என்ன? இது என்ன? காலத்திரைக்கு அப்பால் இது என்ன அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை இந்த வேளையில் கூட நம்முடைய அருமை தீர்க்கதரிசி ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். காலத்திரைக்கு அப்பால் என்கிற செய்தியில் நாம் காலத்திரைக்கு அப்பால் இது என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். ஸோ பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தபோது அவர்களுக்கு தேவன் புசிப்பதற்காக பரலோகத்திலிருந்து அனுப்பின உணவு தான் மன்னா. அந்த மன்னா காலை வேளையிலே அவர்களுக்கு அங்கே விழுந்தபோது அவர்களுக்கு அது என்னென்னு தெரியல. அது எப்படி சாப்பிடணும், அது எப்படி எடுக்கணுங்கிறது தெரியல. புதிய அனுபவமாக இருந்துச்சு. எகிப்தில் அவங்க அடிமையாக இருந்தபோது சாப்பிட்ட உணவு வேறு. ஆனால் தேவன் இது செங்கடலை கடந்துகளை கூட்டிக் கொண்டு வந்தபோது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு வானத்தின் தூதருடைய அப்பம். அந்த தூளுடைய அப்பத்தை எப்படி அவங்களுக்கு புசிக்கிறதுன்னு தெரியல. அதோட பேர் கூட தெரியல. அந்த மண்ணா கீழே விழுந்தபோது அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருப்பாங்க? இது என்ன, இது என்ன, இது என்ன? ஸோ மண்ணான அர்த்தம் என்னன்னாக்கா இது என்ன, இது என்னங்கிறது தான் மண்ணா. பைபிளாக தான் கொடுத்துருக்குது. மண்ணாக்கு வேற டெஃபினிஷன் வேற எதுவுமே கிடையாது. இது என்ன அப்படின்னு இப்போ இந்த இது என்ன அப்படிங்கிறத விஷயத்தை வச்சு நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். காலத்திரைக்கு அப்பாலும் இப்பாலும் தற்போதும், காலத்திரைக்கு முன்பாக எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது, கடந்த காலத்தில் என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்கிறதுங்கிற குறித்து சில சின்ன காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் என்று வேற பார்க்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படாதவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அது இந்த மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கண் இருக்குது, ஸ்பெஷல் ஐஸ். ஆவிக்குரிய கண்களால் மாத்திரம்தான். இந்த ஆவிக்குரிய கண்கள் யாருக்கு திறந்திருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே. உலகத்தினுடைய அறிவாளிகள், உலகத்தின் ஞானிகளுக்கெல்லாம் தேவன் மறைத்து அவருடைய கண்களை மூடி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக அந்த 7 சபையின் காலங்கள் இருக்கிற மனவாட்டிக்கு தேவன் ஆவிக்குரிய கண்களை திறந்து காலத்திரைக்கு அப்பால் பார்க்கக்கூடிய விஷயங்களையும் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் நடப்பு காலங்களிலும் காணக்கூடிய விஷயங்களை காட்டுவதுதான் தி ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஆவிக்குரிய கண்கள். இந்த ஆவிக்குரிய கண்கள் ஒரு சிலருக்கு பாதி திறந்திருக்கும், ஒரு சிலருக்கு மூடி இருக்கும், ஒரு சிலருக்கு முழுமையாக திறந்திருக்கும், ஒரு சிலருக்கு முக்கால்வாசி திறந்திருக்கும். எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் அட் அ டைமில் திறக்க. ஒரு சில பாதி தூக்கத்தில் பாதி கண்ணு திறந்திருக்கும், பாதி மூடி இருக்கும். பாதி ஒரு டிம்மாக ஒரு விஷயங்கள் தெரியும், ஆனால் முழுசாக கிளியராக தெரியாது. ஒரு சிலருக்கு கால்வாசி சும்மா மங்களாக தான் தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு காலத்தின் செய்திக்குள்ளே வந்தாலும் கூட அநேகருக்கு, ஏன் விசேஷமாய் ஊழியக்காரர்களுக்கு, கடைசி காலம் செய்த ஊழியக்காரர்கள் கூட மந்தமாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மங்களாகத்தான் அவங்க கண்ணுக்கு தெரிகிறது. தீர்க்கதரிசி புக்கை படிக்கிறது, அதிலிருந்து அப்படியே எடுத்து சப்ஜெக்ட் கொடுக்கிறது. விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமோ அதை ஊழியக்காரர்கள் பிரசங்கப்படுத்திலிருந்து சொல்லுறாங்க. விசுவாசிக்க பிரசங்கப்படுத்துக்கு வர தெரியாது, இங்கே வந்தால் அவருக்கு கைகால் நடங்கும். ஆனால் ஊழியக்காரங்க எங்கள் பிரசங்கப்படுத்திலிருந்து என்ன செய்வாங்க, அதே செய்தியை அப்படியே உயர்த்தி கத்தி ஆர்ப்பரித்து குதிச்சு குமாலம் போட்டு புல்பீட்டையெல்லாம் தட்டி விசுவாசிகளெல்லாம் ஆமேன் போடுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் போட்ட என்ன கெட்ட வார்த்தையா, அல்லேலூயா கெட்ட வார்த்தையா, அல்லேலூயா சொல்லுங்கன்னு அவங்கள தூண்டி விட்டு அவங்கள கத்த வைக்கிறது. இதுதான் இன்றைய ஊழியர்கள், கடைசி கால செய்தி ஊழியர்கள். நம்ம அவங்களை குறை சொல்லலை. இவர்களுக்கு மத்தியில் உண்மையான ஊழியக்காரர்களும் தேவனுடைய வார்த்தையை பகுப்பாய்வு செய்து கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்று வேதத்தையும் தீர்க்கதரிசி செய்தியை ஒப்பிட்டு செய்தியை கொண்டு வராங்க. மறுப்பதற்கில்லை, ஆனால் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. பைபிளை செய்தியை எப்படி நம்ம வாசிக்கணும், இதிலிருந்து நம்ம கடந்து போவோம்.
சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளை வாசிக்கின்ற பொழுதும் சரி, ஸ்கிரிப்சர் பைபிள், ரிட்டன் வேர்டு பைபிள், இது ஸ்போக்கன் வேர்டு உரைக்கப்பட்ட வார்த்தை, இந்த ரெண்டையும் வாசிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு தி கேரக்டர் ஸ்டடி, செகண்ட் தி டாபிக்கல் ஸ்டடி, மூணாவது டெப்த் ஸ்டடி. இந்த மூணையும் வச்சுக்கங்க. இன்னும் ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு தி கேரக்டர் ஸ்டடி, செகண்ட் தி டாபிக்கல் ஸ்டடி, மூணாவது டெப்த் ஸ்டடி. அப்படியே தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். கேரக்டர் ஸ்டடினாக்க அந்த நம்ம படிக்க போகிற அந்த பைபிளில் இருக்கிற சப்ஜெக்ட், அந்த கதாபாத்திரத்தினுடைய காரியம், அதனுடைய வெளிச்சம், கேரக்டர்ஸ், அதில் என்னென்ன கேரக்டர் இருக்குது. இப்போ தானியல் ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டோம்னாக்க அந்த தானியல் புஸ்தகத்தில் கேரக்டர் என்ன? அங்கே தேவன், சாத்தான், அங்கே இருக்கிற அந்த ராஜா, அங்கே இருக்கிறதான தானியல், அங்கே இருக்கிறதான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இப்படியாக அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அது கேரக்டர்ஸ். அதில் மெயின் கேரக்டர் வந்து டேனியல், ஹீரோ. வில்லன் அங்கே அந்த ராஜா அல்லது சோ அண்ட் சோ. மெயின் கேரக்டர் தேவன், அதுக்கு அடுத்தபடியாக சாத்தான். இல்லைங்களா? இணை கேரக்டர்ஸ், கோ கேரக்டர்ஸ் வந்து சாத்ராக், ஆபேத், மேஷாக், நேகா, இப்படியெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எடுத்துக்கொண்டால் அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட், அங்கே இருக்கிற ஜனங்கள், அங்கே இருக்கிற பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அங்கே இருக்கிற நூற்றுக்கு அதிபதி, இப்படியாக இது கேரக்டர் ஸ்டடி. அப்போ அந்த மெசேஜுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னதாக அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணணும். செகண்டரி டாபிக்கல் ஸ்டடி. அந்த கேரக்டர் ஸ்டடியில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா அதில் ஒரு டாபிக் இருக்குது. கிருபை இருக்குதா? கிருபை தான் இந்த கேரக்டர் சொல்லுது. கிருபையின் அடிப்படையில் பார்ப்போம், அன்பின் அடிப்படையில் பார்ப்போம், நியாயத்தீர்ப்பின் அடிப்படையில் பார்ப்போம், மீட்பின் அடிப்படையில் பார்ப்போம், ரட்சிப்பின் அடிப்படையில் பார்ப்போம், ரெஸ்டரேஷன், திரும்ப கொடுக்கப்படுதலில் நம்ம பார்ப்போம். இப்படியாக நம்ம நிறைய பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய காரியத்தை பார்த்தா அங்கே கேரக்டர் ஆபிரகாம், சாரால், தேவன், 3 தூதர்கள், இவிடெல்லாம் இருக்குது. அதில் வந்து என்னன்னாக்கா அவளுக்கு இறமையை திரும்ப கொடுத்தார். இட் இஸ் மிராக்கல் ஆங்கிள் ஒன்று. சூப்பர் நேச்சுரல் மிராக்கல்ஸ், இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளம், அது சரீர மாற்றம் ஏற்பட்டது. அடுத்தபடியாக ரெஸ்டோரேஷன், பாடி ரெஸ்டோரேஷன், மறுபடியும் திரும்ப இளமை கொடுக்கப்பட்டது. இளமை திரும்ப கொடுக்கப்படுகிறது சரீரத்திற்கு. இப்படியாக அதில் நிறைய எடுத்துகிட்டு போகலாம். இட் இஸ் டாபிக்கல் ஸ்டடி. ஃபஸ்ட்டு ஸ்டடி என்ன? கேரக்டர் வாய்ஸ். செகண்டாக டாபிக்கல் அந்த ஸ்டடி. மூன்றாவதாக டெப்த். இதில் வந்து நிறைய டெப்த், ஆழமான காரியங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் பேசிகிட்டே இருக்கும்போது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ அப்படிம்பார். அந்த இதோங்கிறது ஒரு உணர்ச்சி வயமான காரியம். ஒரு இதோ அப்படின்னாக்கா எல்லாம் அட்டென்ஷன் பண்ண, எல்லாம் கவனிங்க, இதோ அப்படிங்கிறது. அந்த மாதிரி நிறையா ஹா, ஊ, ஓ, தாகமாக இருக்கிறவர்களே என் இடத்துல வாங்க, ஓ அப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதைத்தான் வந்து அதில் ஒரு டெப்த் ஒன்று இருக்குது அந்த சப்தத்தில். அதான் ப்ராஃபட் சொல்கிறார் பைபிளில், நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடையில ஒரு மெசேஜ் இருக்குது. நீங்கள் அந்த வரிகளை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. அந்த வரிகளை மட்டும் படிக்கிறது தான் பேபி ஸ்டடின்னு நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேபி, சி ஃபார் கேட், டி ஃபார் டாக், இ ஃபார் எலிஃபென்ட், அப்படி போகிறோம். இட் இஸ் பேபி ஸ்டடி. அதுபோல தான் இன்றைக்கி கடைசி கால செய்தியில் நிறைய ஊழியர்கள் பேபி ஸ்டடியில் தான் இருக்கிறாங்க. அதை விட்டு அவங்க கடந்து வரணும். ஏக்கு பிறகு ஏ கூட என்னென்ன சேர்த்துனா வேர்டு கிடைக்கும். ஏ கூட எந்தெந்த எழுத்தை சேர்த்துனாக்க, ஆப்பிள் அப்படின்னாக்கா பிபிஎல்ஜி சேர்த்தணும். ஐ வாண்ட் எ ஆப்பிள் அப்படின்னா எனக்கு ஒரு ஐ வாண்ட் an ஆப்பிள் அப்படின்னாக்க எனக்கு ஒரு ஆப்பிள் தேவை அப்படிங்கிறதுக்கு இன்னும் 2-3 வார்த்தை சேர்ந்த சென்டென்ஸ். ஒரு லெட்டரோட இன்னொரு சில லெட்டர்கள் சேர்த்துனா இட் இஸ் வேர்டு. அந்த வேர்டை ஒரு 2-3 வேர்டை சேர்த்த மாதிரி இட் இஸ் சென்டென்சஸ். அந்த சென்டென்சஸை வந்து மறுபடியும் நிறைய சென்டென்ஸ் அமைக்கும் போது இட் இஸ் பேராகிராஃப். அந்த பேராகிராஃப் ஒரு 4-5 பேராகிராஃபுக்கு மேலே கொண்டு போனோம்னா இட் இஸ் சம்மரி. இதுதான் அது ஸ்டடி, ஹையர் ஸ்டடி. ஆனால் பேபி கிளாஸில் அந்த பேபி டீச்சிங் எப்படி இருக்கும்? பேபி ஸ்டடி ABCD 1 2 3 4 அப்படி தான். 8 மெசேஜில் நம்ம பாஸ்டருங்க அவங்களெல்லாம் குறை சொல்லலை. அநேகர் அந்த கோட்டை விட்டு கடந்து வர்றதில்ல. காரணம் எங்களுக்கு அதை கேட்குறதுக்கு சபையில் ஆட்கள் இல்லை பிரதர், எளிமையான ஜனங்களாக இருக்கிறாங்க, நாங்கள் படித்தாலும் வேஸ்ட்டு, அதை எப்படி நாங்கள் பிரசங்கிக்கிறது?
ஆளும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த செய்தி உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கப்படுகிறது. கோதுமையும் புட்களையும் நீங்கள் சேர்த்து வையுங்க. உங்கள்கிட்ட ஆகாரம் இருக்கும்போது தேவன் உங்களிடத்துல ஆடுகளை அனுப்புவார். நீங்கள் என்ன செய்றீங்க? ஆடுகளை பார்த்து சாப்பாட்டை எடுக்கணும், ஆகாரம் எடுக்கணும்னு பார்க்குறீங்க. ஆகாரங்களை சேர்த்து வையுங்க. எத்தனை வருஷமானாலும் தேவன் என்ன செய்வார்? நீங்கள் மறிப்பதற்குள்ளாக உங்களுக்கு நிறைய ஆடுகளை கொடுப்பார். அப்போ என்ன செய்யணும்? மெசேஜில் கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள் சொன்ன மாதிரி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சொன்ன தேவன். அப்படியாக செய்தியும் பைபிளையும் ஆராய்ந்து படிக்கணும், மனித அறிவில் இல்லை, பரிசுத்த ஆவியான துணை கொண்டு. ஸோ இந்த 3 காரியத்தை பார்த்தோம். என்ன? ஒன்று கேரக்டர் ஸ்டடி, அடுத்ததாக டாபிக்கல் ஸ்டடி, மூன்றாவதாக டெப்த் ஸ்டடி. ஒன்று கதாபாத்திரமாகிய ஒரு போதனை, அடுத்தபடியாக கருத்தியல். செகண்ட் டாபிக்கல் கருத்து, அந்த அந்த சப்ஜெக்ட்ல என்ன கருத்து இருக்குது, தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் அதில் அப்படிங்கிறது. பெரும்பாலான சப்ஜெக்ட்ல என்ன கருத்து இருக்குது, பத்திமை கொள்கை இதில் வந்து அந்த அந்த சப்ஜெக்ட்ல என்ன கருத்து இருக்குது, இட் இஸ் கருத்தியல், டாபிக்கல், டைட்டில் எல்லாமே அதில் அடங்கும். அடுத்ததாக டெப்த். டெப்த் மீன்ஸ் ரெவலேஷன். அதில் என்ன வெளிப்பாடு இருக்குது. எல்லாரும் படிக்கிற மாதிரி ஒரு சரித்திரமாக கதையாக பிடிச்சிட்டு போகிறதுங்கிறது வேற. ஐயோ பாவம், குருடான ஒரு பத்திமை கொடுனுக்கு தேவன் கண்ணை கொடுத்தார். இதைத்தான் டினாமினேஸ் திருத்துவக்காரங்களை அதை வந்து உருக்கமாகவும் பாடலாகவும் சொல்லி மக்கள் மத்தியில் உருக்கத்தை ஏற்படுத்தி காணிக்கைகள் வசூல் பண்ணுறது. ஆனால் எண்ட் டைம் சர்ச் அப்படி கிடையாது. திருக்கதரிசியோட செய்தி அப்படி அல்ல. அந்த பத்திமை குழுனுடைய கடந்த கால வாழ்க்கை, நிகழ்வுகால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை வந்து காலத்திற்கு அப்பால் டெப்த்தில் போகிறது. செய்தி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அவனுக்கு ஒரு மனைவி இருந்தா, ஒரு மகள் இருந்தா, இட் இஸ் நாட் இன் பைபிள். அது பைபிளில் இல்லை. ஆனால் அவர் ப்ராப்பர்ட் பேசுகிறார். அவருக்கு யாருக்கு? பத்திமை குழுனுக்கு ஒரு மனைவி இருந்தா, ஒரு பொண்ணு இருந்துச்சு, அழகான பொண்ணு, 2 புறா வளர்த்திட்டு இருந்தாரு, ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்திட்டு இருந்தாருன்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறார் இல்லையா? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது எப்படி அந்த அந்த ஆடை வழி செலுத்தினாரு, புறாவை எப்படி செலுத்தினாரு, மறுபடியும் அவனுக்கு கண்கள் எப்படி கொடுக்கப்பட்டுச்சுங்கிறது இட் இஸ் ரெவலேஷன், டீப். அது காலத்திற்கு அப்பால், காலத்திரை. அந்த திரையை வந்து மனவாட்டி தவிர யாரும் அது விளக்க முடியாது. அந்த திரையை கடந்து காலத்திற்கு அப்பால், நம்ம காலத்திலேருந்து 2000 வருஷத்துக்கு பின்னோக்கி இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு நம்ம அங்கேயே டிராவல் பண்ணுறோம். பண்ணி திருக்கதரிசியோ துணையோடு கூட அங்கே போகும்போது அங்கே அந்த அந்த சப்ஜெக்டில் பத்திமை குழுனோடவே நம்மளும் டிராவல் பண்ணி அதை நம்ம புரிந்து கொள்வது. அப்படி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதைத்தான் கணிப்பது தான் என்னன்னாக்க இந்த டாபிக்கல் டெப்த்து, ரெவலேஷன், வெளிப்பாட்டில் படிக்கிறது. அடுத்தபடியாக ஒரு சப்ஜெக்டை நம்ம எப்படி பார்க்கணுமாக்க ஒரு மேப்பை பார்க்குற மாதிரி. எப்படி மேப்பை பார்ப்பீங்க? இப்போ மொபைலில் போகும்போது அதுக்கு என்ன சொல்லுவோம், அதுக்கு என்ன சொல்லுவோம், அந்த லொக்கேஷன் போட்டு விடுங்கன்று. அந்த லொக்கேஷன் போடும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், அது ஒரு ஃப்ரேம் தெரியுது, அதில் ஒரு மேப், தமிழ்நாடு மேப்போ இந்தியா மேப்போ அல்லது நம்ம வாழ்கிற பட்டணம் சென்னையோ கோவையோ ஏதோ ஒன்று காமிக்கிறது. அப்போ நம்ம அந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு புள்ளி இருக்கும். அது வந்து என்ன செய்யுது, கம்ப்ரஸ் ஆகி அது இருக்குது. அப்போ நம்ம புரியணுன்னாக்க அதை டெவலப் பண்ணும்போது, ஜூம் பண்ணும்போது அது இன்னும் விரிவடைகிறது. உலகத்தை பார்க்கணும். இந்த உலகத்தை பார்க்கும்போது நீங்கள் பொதுவாக பார்க்கும்போது, சுருக்கி பார்க்கும்போது, ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு இடமா பார்க்கும்போது ஜூம் பண்ணணும், அப்படி விரிவடைக்கணும். ஸோ இதில் 2 காரியம் இருக்குது. ஏற்கனவே 3 சொல்லிட்டேன். ஒன்று கேரக்டர், இன்னொன்று டாபிக்கல், இன்னொன்று டெப்த். இப்போ 4வதாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் அனலைசிஸ். மைக்ரோஸ்கோப்னா என்ன? நுண்ணோக்கு கருவி, நுண்ணியல் கருவி. எப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை நம்முடைய கையை எடுத்துட்டிங்கன்னா பார்த்தா அதில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் கீழே போய் வச்சு அந்த லென்ஸ் வழியாக பார்த்தா, மைக்ரோஸ்கோப் கருவி வழியாக பார்த்தா ஏகப்பட்ட கிருமிகள் குடு 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 குடுன்னு ஓடிட்டு இருக்கும். குடிக்கிற தண்ணியில் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு சொட்டு தண்ணியை வச்சு பாருங்கள், அதில் எத்தனை கிருமி, லட்சம் கிருமிகள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய உயிரணுவை எடுத்து அந்த செமனை ஒரு ட்ராப் ஒரு கண்ணாடி மேலே வச்சு அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சிங்கனாக்கே கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கும். அத்தனையும் பிறந்தா மனிதர்கள். ஆனால் சாதாரணமாக நம்ம பார்க்க தெரியாது, பனித்துளி மாதிரி தான்.
ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கின்ற பொழுது அதில் கோடிக்கணக்கான ஜீவன்கள் இருப்பதை பார்க்கலாம். அப்போ என்னன்னா, இட் இஸ் மைக்ரோஸ்கோப் ஐஸ். மைக்ரோஸ்கோப் அந்த அதாவது நுண்ணுயிர் நுண்ணோக்கு கருவியினுடைய பார்வை. நுண்ணோக்கு கருவி என்ன செய்யுது, கண்ணுக்கு தெரியாதது கூட நமக்கு அப்படியே ஜூம் பண்ணி காண்பிக்குது. இதோ இந்த மாதிரி நம்ம பைபிளையும் செய்தி வாசிக்கணும். மற்றவர்களுக்கு புலப்படாத ஒரு காரியம், நானும் தானே அந்த செய்தி படித்தேன், நானும் தானே பைபிளை படித்தேன், எப்படி உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் தெரியுது, எப்படி உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சுது, எப்படி உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் தெரிஞ்சுது அப்படின்னு ஆச்சரியப்படணும்னாக்க இட் இஸ் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். காலத்தின் செய்தியில் அதை நாங்கள் படிக்கும்போது, நான் இந்த செய்தி எத்தனையோ முறை படிச்சுட்டேன், எனக்கு தெரியல பார்த்தியா. ஏன் அந்த மைக்ரோஸ்கோப் ஐஸ், நுண்ணோக்கு கருவியுடைய பார்வை, ஆவிக்குரிய பார்வை நமக்கு இருக்கும்போது சின்ன விஷயத்தை கூட என்ன செய்யல, கம்ப்ரஸாக இருக்கிறத கூட நம்ம பார்க்க முடியும். அடுத்தபடியாக டெலஸ்கோப் ஐஸ். டெலஸ்கோப் எப்படி, அதை தொலைநோக்கு கருவி. மேலே எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த லென்ஸ் வழியாக பார்த்தோம்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் வந்து தெரியுதோ, அதே போல் பைபிளின் செய்தி பார்க்கின்ற பொழுது 2000 வருஷத்துக்கு முன்பதாக, 4000 வருஷத்துக்கு முன்பதாக, 6000 வருஷத்துக்கு நோவா காலத்துக்கு முன்பதாக, ஆதாம் காலம் வரைக்குமாக நமக்கு ரொம்ப ஷார்ட்டாக தெரிஞ்சிருவாங்க, பக்கத்தில் தெரிவாங்க. அப்போ தொலைநோக்கு பார்வை, நுண்ணோக்கு பார்வை, நுட்பமான காரியங்களையும் புரிந்து கொள்ளும்படியான ஒரு வெளிப்பாட்டோடு கூடிய பார்வை ஆவிக்குரிய கண்ணுக்கு தேவை. அவைகளோடு தான் செய்தி நம்ம கொண்டு போக முடியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா பைபிளையும் செய்தி எப்படி வாசிக்கணும்? முதல்ல அது கதாபாத்திரத்துடைய அமைப்பே, அந்த கேரக்டர் ஸ்டடி, கதாபாத்திரத்துடைய படிப்பு, போதனை. ரெண்டாவதாக டாபிக்கல், தலைப்பு சம்பந்தமான அந்த கருத்தியல் சம்பந்தமான இந்த சப்ஜெக்ட்ல என்ன கருத்து அப்படிங்கிறது. மூன்றாவதாக டெப்த், ஆழமான வெளிப்பாடோடு கூட அது பார்க்குறோம். ஒரு வரிக்கு இன்னொரு வரிக்கு இடையில, ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு இடையில தேவன் அநேக காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். நான்காவதாக நுண்ணோக்கு கருவி பார்வை, மைக்ரோஸ்கோப் ஐஸ், அந்த பார்வையில் பார்க்கறது, டெப்த்தாக பார்க்கறது, ரொம்ப டீப்பாக பார்க்கறது, பரிசுத்தாவிய துணை உண்டு. அடுத்தபடியாக டெலஸ்கோப் ஐஸ், தொலைநோக்கு கருவி, தொலைநோக்கு கண்கள், தூர தரிசனம், காலத்திற்கு அப்பால் கடந்து சென்று பார்க்கிறது. ஆபிரகாம் பலியிடுகிறான், அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் தடுத்துட்டு அங்கே புதரிலே ஒரு ஆட்டுக்குட்டி மேன் கதறதை கண்டான்னு பைபிளில் வாசிக்கிறோம். ப்ராப்பர்ட் மெசேஜ் நம்ம வாசிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு வெளிப்பாடு அங்கே வரணும். என்ன அப்படின்னா, அந்த ஆட்டுக்குட்டி முட்புதரில் சிக்கி கொண்டிருந்துதான் ப்ராப்பர்ட் சொல்றார், முட்செடியில் மாட்டிட்டு இருந்துச்சான், அப்படின்னு கத்துதான். ஆபிரகாம் அதை நோக்கி பார்த்தபோது 2000 வருஷத்துக்கு பிறகு, தன்னுடைய காலத்துக்கு பிறகு 2000-3000 வருஷத்துக்கு பிறகு கல்வாரியிலே முற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் இயேசு கிறிஸ்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதகுற அந்த தரிசனத்தை பார்த்தான. அதுதான் தொலைநோக்கு பார்வை, டெலஸ்கோப் ஐஸ். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நம்ம வேதத்துடைய ரகசியங்களை பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சில காரியங்களை. உதாரணத்துக்காக ஒரு சிறிய செய்தி தான். உதாரணத்துக்காக சங்கீதம் 118வது சங்கீதத்தை நம்ம வாசிப்போம். ஆஃப் பண்ணி கொஞ்சம் தண்ணி கூட. இந்த காரியத்தை நீங்க சங்கீதம் 118, அது சில காரியங்கள் உங்களுக்கு மத்தியில் சொல்ல போகிறேன். ஸ்தாபன சபைகளில் இதை பற்றி பேசியிருப்பார்கள். ஸ்தாபன சபைகளில் பேசியிருக்கிற செய்திகளை நீங்கள் ஸ்தாபனம் இருந்தபோது கேட்டிருக்கலாம். புதிதான செய்தி அல்ல. ஆனால் இந்த செய்தி நம்முடைய காரியத்தில் தீர்க்கதரிசி செய்தியின் அடிப்படையில் நீங்கள் ப்ராப்பர்ட் மெசேஜுக்குள்ளே வந்தாச்சுன்னா, தீர்க்கதரிசி செய்திக்குள்ளே நீங்கள் வந்தாச்சுன்னா, தீர்க்கதரிசி போட்ட அந்த கண்ணாடி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா, நான் சொன்ன இந்த 5 காரியமும் உங்களுக்கு வந்துடும். தொலைநோக்கு பார்வை வந்துடும், நுட்பமாக பார்க்குற கோணம் வந்துடும், கேரக்டர் ஸ்டடி வந்துடும், டாபிக்கல் ஸ்டடி வந்துடும், டெப்த் ஸ்டடி வந்துடும். வெளிப்பாட்டோடு நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு நீங்கள் செய்திக்கு ஒப்படைச்சி அந்த செய்தியின் ஊடாக கடந்து செல்லணும். இந்த பார்வையோடு படிச்சிங்கன்னா தேவன் உங்களோடு அப்படியே காட்டுற மாதிரி, ஒவ்வொன்றா காட்டுற மாதிரி இருக்கும். சும்மா மேலோட்டமாக பேபி ஸ்டடி பண்ணிட்டு போகக்கூடாது. நான் இந்த செய்தி படிச்சுட்டேன், இந்த செய்தி தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராய்ச்சி, நான் 85 படிக்கிற ஏறக்குறைய 10 முறை படிச்சுட்டேன். ஸ்தாபனத்துக்காரர் சொல்லுவாங்க, நான் பைபிள் 25 முறை படிச்சுட்டேன்.
இப்போ படித்தா 26வது முறைனால சொல்லுவாங்க. அது பேபி ஸ்டடி. ஒன்றுமில்ல, அத்தனை படிச்சிருந்தாலும் அப்போஸ்தலர் 2:38 அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படிங்கிறக்கும், ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கிறதுக்கு பைபிளை 35 முறை படித்தாலும் அவங்களுக்கு என்ன கனெக்ஷன், ஏன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறது தெரியாது அவங்களுக்கு. அதே போல் கடைசி செய்து இருக்கிற அநேக ஊழியர்களுக்கு, விசுவாசிகள் விடுங்க, அவங்கெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தாதான். ஆனால் ஊழியக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க பேபிஸாக தான் இருக்கிறாங்க. குழந்தைங்க நர்சரி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும்போது A for apple, B for tree, B for baby, C for cat, 1 2 3 4. ஒரு குழந்தை வந்து 1 1 2 2 3 3 அப்படின்னு கிளாஸில் கத்துவாங்க. அப்படி ஸ்கூலில் ஒரு ரவுண்டு வந்து ஹெட்மாஸ்டர் வரும்போது ஒவ்வொரு கிளாஸ்லையும் சத்தம் வரும். பா பா பிளாக் ஷீப் ஏவி ஏனி அன்றைக்கு பேபி கத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் மகத்தான தூதன் பலமுள்ள தூதன் இன்னைக்கு கடைசி கால செய்தி எங்கெல்லாம் இருக்குதோ ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே போனால் எல்லாம் குழந்தைங்க மாதிரி கத்திட்டு கிடக்குறாங்க. எல்லாம் குழந்தைங்க தான். எல்லாம் ஆமென் அல்லேலூயா. பிரணாம் இப்படி சொன்னார், இயேசு இப்படி சொன்னார், சாராளுக்கு மறுபடியும் குழந்தை தேவன் ஒரு குழந்தைய வாய்க்கப்படினார். ஆமென் அமேசிங், இன்றைக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார், அல்லேலூயா கத்திட்டே கிடப்பாங்க. இது வந்து நர்சரி கிளாஸ் உடைய ஸ்டடி. ஆனால் ஒரு எம்ஃபில் கிளாஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா, ஒரு எம்ஏ ஸ்டடி கிளாஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா பீக் சைலண்ட் இருக்கும், சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏன் அந்த லெக்சரர் வந்து லெக்சர் எடுத்துகிட்டு இருப்பார், அப்படியே டீப்பாக கவனிப்பாங்க. லெங்க்த்தியாக போர்டு இருக்கும், அப்படி எழுதி போட்டு அப்படியே சொல்லிட்டு இருப்பார். அப்படியே உண்மையாக படிக்கிறவங்க கவனமாக அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்வாங்குவாங்க. அந்த உள்வாங்கும் போதே அவங்களுக்கு அப்படியே ஒரு எனர்ஜி வரும் அவங்களுக்கு. அந்த ஸ்டடி அப்படியே மைண்டில் நிற்கும். எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது கூட இல்லை, அழகாக எழுதுவாங்க. சொல்லக்கூடிய லெக்சரர் ப்ரொஃபஸர் கரெக்டாக அந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கூட அதை கவனிக்கிறவன் ஃபெயில் ஆக மாட்டான். புக்கை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்திய விடுதலை சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் வந்து எடுத்தாருன்னா எங்கே ஆரம்பிச்சது, எங்கே முடிஞ்சது, ரவுலட் புரட்சினா என்ன, முதல்ல இராணுவ புரட்சி எப்படி ஏற்படுச்சு, அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்துடைய காரியம் என்ன, அது பாடி ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் அப்படியே வந்து கடைசியில் அது முடிக்கும் போது ஒரு சுதந்திர போராட்டத்துக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்த மாதிரி கொண்டு வந்துடுவார் ஹிஸ்ட்ரி மாஸ்டர். அது நல்ல ப்ரொஃபஸராக இருக்கணும். அதே மாதிரி கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்வமாக கேட்டாங்கன்னா அவங்க படிக்க வேண்டியதே கிடையாது, எக்ஸாமில் அப்படியே எழுதலாம். அதுபோல தான் கடைசி கால செய்தி ஊழியர்கள் அவங்க கொடுக்குற அந்த செய்தி ஜனங்களை கத்த வச்சு குதிக்க வச்சு தன்னுடைய பிரசங்கத்துக்கு ஆமேன் போடுறாங்க, அல்லேலூயா போடுறாங்க. அதில் தங்களை சுய திருப்தி அடையாமல் நம்ம பேசுகிற செய்தி ஜனங்களுடைய இருதயத்தில் போய் பதிஞ்சு அதை 30 60 100 பலன் கொடுக்கும்படியாக கடைசி தீர்க்கதரிசி செய்தியும் பைபிளுக்கு கனெக்ட் பண்ணி ஃபயர் உண்டாக்கணும். அதுக்கு பதிலாக எனர்ஜி உண்டாக்கி சத்தத்தை கொண்டு வர விரும்புகிறாங்க. ஸோ இன்னும் நான் அது கடைசி கால செய்தி வளராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். கடைசி காலத்தில் இருக்கிற பாஸ்டர்கள் தான் காரணம். எத்தனையோ பாஸ்டர்களை நான் பார்க்குறேன், சவுண்டு அவங்க பிரசங்கம் பண்ணால் சவுண்டு பயங்கரமாக இருக்குது, கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தார் இவர் வந்து நின்னாலே ஆமேன்னுறாங்க. யூடியூப் அவங்க போட்டு யூடியூப்பில் பார்த்தாக்க சப்ஸ்கிரைபர்ஸு 600 700 ஒன்றுமே இல்லை. ஒரு சண்டே கிளாஸ் குழந்தை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு மேலே வந்துடும். அந்த அளவுக்கு தான் என்டைம்காரங்க இருக்காங்க. ஏன் அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. ஸ்தாபனத்துக்கார அதெல்லாம் நிறைய பார்த்துட்டான், அவன் நல்லா கத்துவான். ஸோ இங்கே சங்கீதம் 118 ஒரு சில நீங்கள் முழுசு வாசிக்கணும், அப்போ தான் அதோடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் டச்சபிளான சில காரியங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். சங்கீதம் 118 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனி குடும்பத்தார் சொல்வதாக. அப்படியே வர நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றிய நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் பலனும் என் கீதவுமானவர், எனக்கு ரட்சிப்புமானவர்.
அப்படியே வரார். 23வது வசனம், அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். 22வது வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. இதுதான் செய்தி தலை. இன்னும் அந்த செய்திக்கான வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈசாயை பற்றி. ஈசாயோட தாத்தன் பாட்டி யாருனாக்க போவாசு ரூத்து. அதுக்கு பிறகு அவங்க மகனுக்கு வந்தவன் தான் ஈசாய். ஈசாய்க்கு 7 பிள்ளைகள். 7வது முடிஞ்சு 8வது வரும்போது அவன் தாவீது. அந்த நாட்டில் தாவீதுக்கு அவனுடைய, நம்ம ஏற்கனவே இது இன்னொரு செய்தியில் சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த சப்ஜெக்ட் வேற, அதுலேயும் சொன்னாரே நீ நினைச்சிட்டாதீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட செய்தியில் பாலைவன சோலைங்கிற செய்தியில் பேசியிருப்பேன். ஆனால் அது வேற, இது வேற. அப்போ இந்த ஈசாயில் 8வது குமாரன் ஈசாய்க்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சில காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். பைபிளில் 66 புஸ்தகங்கள் இருக்குது. 66 புஸ்தகங்கள். நம்ம வாசிப்ப சங்கீதம் 118. இந்த 118ல் 8வது வசனம் எது தெரியுங்களா? இந்த மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இதில் ஒரு விசேஷமான காரியம் இருக்குது. ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், ஒரிஜினல் ஹீப்ருல யூதர்கள் பயன்படுத்தல அந்த பைபிளில் சென்டர் ஆஃப் த வேர்ஸ், சென்டர் ஆஃப் த பைபிள் வேர்ஸ், பைபிளில் நடுப்பகுதி. நம்ம இப்போ பயன்படுத்துகிற இந்த இப்போ வச்சிருக்கிற நம்ம பைபிள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வச்சிருக்கோம். இதில் 117வது சங்கீதத்தில் ஒரு வசனம். ஆனால் இந்த 118:8 தான் யூதர்கள் பயன்படுத்துகிற பைபிளில் சென்டர் வெர்ஸ். அதில் 8வது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம்னு இருக்கு இல்லைங்களா? அதில் அந்த கர்த்தருங்கிற வேர்டு தான் சென்டர் வேர்டு. சரி, இப்போ எதுக்கு வந்தோம்? பைபிளுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடுப்பக்கமும் நிறைய காரியத்தில் பார்க்கணும். காலத்திரைக்கு இந்த பக்கமும், காலத்திரைக்கு அந்த பக்கமும், காலத்திரைக்கு மத்தியிலும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ பைபிளில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சில வரலாற்று புஸ்தகங்கள், தள்ளுபடி ஆகமங்கிறது வேற. தொபியாஸ் ஆகமம், சீராக் ஆகமம், 1 மக்கபே, 2 மக்கபே, தானியல் 2ஆம் அதிகாரம், ஃபாரூக் ஆகமம், இதெல்லாம் கத்தோலிக்க சபையில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. புரோட்டஸ்டன்ட் சபையில் அதெல்லாம் தள்ளுபடி ஆகமமா சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கிறது கிடையாது. அதை நம்ம படிச்சுக்கலாம். பிரணாம் கூட அதை படிக்கிறாரு. ஆனால் அது அவர் என்ன சொல்கிறார்? ப்ராப்பர்ட்டு இயேசு கிறிஸ்து இந்த இப்போ 66 புக்கில் இருக்கிற வசனங்களை எடுத்து ஹேண்டில் பண்ணி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஏசாயால ஆதியாகமத்திலிருந்து புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் 66 அதிகாரங்கள் இருக்குது. அதில் சிருஷ்டிப்பிலிருந்து புதிய வானம் புதிய வரைக்கும் ஏசாயா கரெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி 66 புஸ்தகங்களை கரெக்டாக மொழிபெயர்த்து கரெக்டாக ஆவியானவர் ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் 66 பேருக்கு பெர்ஃபெக்ட் அப்படின்றார். இட் இஸ் பைபிள் அப்படின்றார். அது மாதிரி சில வெளி ஸ்தாபனங்களில் 72 இருக்குது, 82 இப்படியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் தள்ளுபடி ஆகமம். ஆனால் இது ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, வரலாறு. அந்த வரலாறு புஸ்தகங்கள் யூதர்கள் மத்தியில் இருக்குது. அந்த யூதர்கள்கிட்ட ஒரு வசனத்துடைய பின்னணியோ ஒருத்தருடைய சப்ஜெக்டுடைய பின்னணியை அந்த வரலாற்று புக்குகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இவைகளெல்லாம் பைபிளில் இருக்கிற வரலாற்று புக்கு. பைபிள் ரெஃபர் பண்ணுது. பைபிள் யார் எழுதுனா? பைபிளை பரிசுத்த ஆவியானவர் எழுதினார் இல்லைங்களா? இந்த பைபிளை பரிசுத்த ஆவியானவர் எழுதினார். அப்போ அந்த பைபிளை ஆவியானவர் சொல்லுகிறாரு, இவைகள் இந்த புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. யோசுவாவுடைய யுத்தத்தை குறித்து பார்க்கும்போது யோசுவா சப்ஜெக்டில் இருக்குது. இவைகள் யாசேரின் புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது அப்படின்ட்டு. அப்படி சில புஸ்தகங்களை ரெஃபர் பண்ணுது. அதில் யோசுவா 10ஆம் அதிகாரம் 13வது வசனம், 2 சாமுவேல் 1:18 இவங்களை கவனிச்சிங்கன்னா இவை யாசேரின் புஸ்தகம் அங்கே இருக்குது. அடுத்ததாக யுத்த புஸ்தகம் என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் தான் யுத்த புஸ்தகம். ஹிஸ்ட்ரி, வரலாறு. இது பைபிளை ரெஃபர் பண்ணுது. இதெல்லாம் பொய் கிடையாது. இந்த வரலாறு யாசேரின் புஸ்தகத்தில் தாவீதுடைய வரலாறு, பைபிளில் சொல்லப்படாத விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் யாசேரின் புஸ்தகத்தில் இருக்குது. பைபிள் அது சொல்லுது. அதே மாதிரி யுத்த புஸ்தகம் என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம், நாத்தானி புஸ்தகம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 30வது வசனம், அகியா புஸ்தகம்
இத்தோ புஸ்தகம் 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 29 வசனம், 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். செமயாவின் புஸ்தகம் 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். ராஜாங்கத்தின் முறை புஸ்தகம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சாலமனின் நடபடிகள் புஸ்தகம் ஆக்ட் ஆஃப் த சாலமன் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். தாவீது ராஜா தீர்க்க தரிசன புஸ்தகம், தாவீது ராஜா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். காத் தீர்க்க தரிசி புஸ்தகம் 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 30வது வசனம். யூதா இஸ்ரவேலின் ராஜாக்களின் புஸ்தகம் 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்ன வசனம்? யூதா இஸ்ரவேலின் ராஜாக்களுடைய புஸ்தகம். இவைகள் ஹிஸ்டரி. இன்னொரு 2 இருக்கு. யெகூவின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்குமாக யெகூவின் புஸ்தகத்தை பற்றி ரெஃபர் பண்ணுது. 13வது புஸ்தகம் லவோதிகேயாவிற்குரிய நிருபம், லவோதிகேயா சபைக்கு நிருபம். அந்த நிருபம் பைபிளில் இல்லை, ஆனால் அது இருக்குது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏறக்குறைய ஒரு 13 புஸ்தகங்கள் பைபிளில் வரலாற்று புஸ்தகங்களாக பைபிள் சொல்லுது, ரெஃபர் பண்ணுது. தாவீதை பற்றி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கலனா நேராக பைபிளுக்கு போயிடுங்க, இந்த ஹிஸ்டரிக்கு போங்க. இந்த வரலாறு, இந்த பைபிள் மொழிபெயர்க்கப்படும் போது இந்த புஸ்தகம் மொழிபெயர்ப்பதற்கு அன்றைக்கி யூதர்கள் பல விதங்களில் தடையாக இருந்தாங்க. அந்த நாட்களில் மொழிபெயர்க்க முடியல, இன்றைக்கி வரைக்கும் முடியல. ஆகவே அவர்கள் யூதர்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்குது. சில நேரங்களில் நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் அதையெல்லாம் எடுத்து ஏதோ ஒன்று பிரதிகள் கிடச்சி அல்லது ஏதோ ஒரு இணையதளங்கள் மூலமாக எடுத்து அவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ இவையெல்லாம் தேவன் கொண்டு வருகிற காரியம். ஸோ தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சரித்திர பின்னணி யாசரின் புஸ்தகத்தில் இருக்குது. தானியேல் இந்த மாதிரி சங்கீதம் எழுதுறதுக்கு முன்னதாக ஒரு சங்கீதம் ஒரு துக்கத்தோடு ஒரு சங்கீதம் எழுதுகிறான். தாவீது 69வது சங்கீதத்தில் ஒரு துக்கத்தோடு எழுதுகிறான். தேவனை ரட்சியும், வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையிலே அமர்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லாத ஜலத்திலே ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்களை பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. உமது நிமித்த நிந்தையை சகித்தேன். இலச்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பாக்கினேன். அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். எனக்கு விரோதம் பதுவானம் பண்ணுகிறவர்களின் பாடலானே. நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்களிடத்திலிருந்து நிலையாத ஜலத்தில் நின்றும்படி நான் நீங்கபடி செய்யும். 20வது வசனத்தில் சொல்ற, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுவார்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவருடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்படுகிறது. அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும். சரி, இன்னும் அப்படி தொடர்ந்து போகுது. 69வது சங்கீதத்தையும் 188வது சங்கீதத்தையும் 18வது சங்கீதத்தையும் வைத்து சங்கீதம் 118, இந்த 68வது சங்கீதம் 69வது சங்கீதம் ரெண்டையுமே படிச்சிங்கன்னா, நான் இதில் ஒரு வசனமாக எடுத்து சொன்னால் அது பல மணி நேரங்கள் ஆகிடும். ஸோ இதை படிச்சுட்டு நீங்கள் செய்தி கேளுங்க. கண்டென்ட்டை மட்டும் சொல்லிட்டு வரேன். இந்த ஈசாய்க்கு பிறந்த 8வது மகன் தான் இந்த தாவீது. ஈசாய் ஒரு பெரிய பணக்காரன். ஏன்னா அவங்க தாத்தா போவாஸ் பணக்காரன் தானே. ரூத்தை அவள் பட்ட கடனையெல்லாம் செலுத்தி அவளுக்கு கரையத்தை செலுத்தி ரூத்தை மீட்டு கொண்டான் இல்லையா. அப்படிப்பட்டவங்க தாத்தே. இவனும் ஒரு பெரிய பணக்காரன். அந்த இடத்துல இவனுக்கு அந்த பெத்லெகேம் எல்லாம் இவனுக்கு ரொம்ப பெரிய வசதி படைத்ததுனால அதை எல்லாரும் இவன் ரொம்ப மதிப்பாங்க. அது வசனம் சொல்லுது. இது
அது அதுங்க வாசிக்கலாம். அவன் கிழவனாய் இருந்தாலும் மதிப்புள்ளவனாய் இருந்தான். எல்லா இளைஞர்களும் அவனை மதிப்பாங்க. அப்படிப்பட்டவனாக இருந்தான். இப்படிப்பட்டவன் அந்த நாட்களிலே மோசையின் காலத்தில் இருந்து 70-72 பேரை வச்சு ஒரு சங்கம் ஆரம்பித்தாங்க இல்லையா, ஒரு ஆலோசனை சங்கம் மாதிரி. அதாவது மோசைக்கு ஊழியத்துக்கு உதவியாக செஞ்சாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு நாட்கள் ஆகும்போது சனகரி மீன்ஸ் ஆலோசனை சங்கமாக அது மாறிச்சு. அப்போ ஈசாயுடைய காலத்திலே அந்த ஆலோசனை சங்கத்துக்கு தலைவனாக இருந்ததுனால ஈசாய் என்ன சொல்லுகிறானோ அது ஆலோசனை கொடுத்தா ஒத்துக்கொள்வாங்க. நம்ம இந்த மாதிரி இப்படி கட்டலாம், ஆலயத்தை இப்படி செய்யலாம், இந்த பண்டிகை இப்படி செய்யலாம், இந்த பலியை இப்படி செய்யலாம், மக்கள் தேவையில் காணிக்கை வாங்கலாம், அல்லது இந்த காணிக்கை கொடுக்கலாம், இப்படி செய்யலாம். யார் ஈசாய் சொல்லுவதற்கு எல்லாரும் கீழ்ப்படிவார். ஒரு பிரத்யேகமான ஒரு தலைவனாக இருந்தான், தி கிரேட் லீடர். அப்போ அங்கே இருக்கிற சில சில்லு வண்டுகளாக இருக்குமில்ல, குறைகான்றிருக்குனே இருப்பாங்கள்ல, நம்ம என் டைமில் எப்படி பாஸ்டருக்கு இருக்காங்க, அந்த மாதிரி அவனை எப்படியாவது அவனை வீழ்த்திட்டு அந்த இடத்துல நம்ம போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க பூத கண்ணாடி வச்சு இந்த சனகரிம் சங்கத்துக்கு ஈசாய் தகுதியற்றவர்ங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்தாங்க. என்னையா அப்படி தகுதியற்றவன் போயாச்சு அப்படின்னா, இவங்க தாத்தா போவாஸ், ஈசாயோட தாத்தா போவாஸ் ரூத்தை கல்யாணம் பண்ண. ரூத் ஒரு புறஜாதி பெண்ணை எப்படி யூதர்கள் இஸ்ரேலர் கல்யாணம் பண்ணலாம்? ஆகவே அதோடு அவங்க அந்த சந்ததி ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, தலைவராக இருக்கக்கூடாதுங்கிற பாயிண்டை கொண்டு வந்தாங்க. அது பர்சனல் அட்டாக் இல்லை, இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் அட்டாக் தான். நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க கொண்டு வந்தாங்க. தேவன் அனுமதிச்சிருந்தார், அது அவங்களுக்கு தெரியல. நம்ம கடைசி கால செய்தியில் இருக்கிற சிலர் கூட போவாஸ் ரூத்தை கல்யாணம் பண்ணா, நான் ஸ்தாபனத்தில் போய் கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தாபனத்தில் போய் கல்யாணம் பண்ணி வந்துடுவான், பணத்துக்காக, காசுக்காக, புகழுக்காக, அழகுக்காக. இங்கே என் டைமில் பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கலன்னு ஸ்தாபனத்தில் கட்டிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு சாக்கு போக்குன்னு தெரியுமா? ரூத் போவாஸை கல்யாணம் பண்ணா இல்லையா, அப்போ தேவன் நரகத்தில் போயிட்டாரா அப்படின்னு. அப்படி பார்த்தா தாவீது எத்தனை பொண்டாட்டி, சாலமனுக்கு எத்தனை பொண்டாட்டி, அவங்க நகனட்டெல்லாம் போட்டாங்க. அவங்க பண்ணதெல்லாம் நீ பண்ணுவியா? புதிய ஏற்பாடு வரும்போது ப்ராப்பர்ட் சொல்கிறார், தீர்க்கதரிசி தன்னுடைய செய்தியில் சொல்கிறார், எக்காரணத்தை கொண்டு நீங்கள் புறஜாதி ஸ்தாபனத்தில் கல்யாணம் பண்ணவே பண்ணாதீங்க, இது ஆவிக்குரிய விபச்சாரம் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு எப்படியே இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கலப்படம் கூடாது, குதிரையும் கழுதையும் என்ன செய்யாத, இணைக்காதே. கடைசி கால செய்தியில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு காலத்தின் செய்திக்குள்ள ஒருத்தர் வந்தாச்சுன்னா, அவன் திருமணம் ஆகலைன்னா அதே செய்தியில் இருக்கிற பிள்ளையத்தான் நீ கல்யாணம் பண்ணும். பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், வசதிக்காக, வாய்ப்புக்காக, ஜாதிக்காக, எங்கள் ஜாதி அது, இங்கே அந்த ஜாதி இல்லை, என் பிள்ளை இந்த படிச்சிருக்கிறா, என் பையன் இப்படி படிச்சிருக்கிறான், அதுக்கு தகுந்த பொண்ணுங்க இல்லை அப்படின்ட்டு ஸ்தாபனத்தில் போனால் அது ஆவிக்குரிய விபச்சாரம். தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் சொல்லல, செய்தி குறிப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பல செய்திகளை கொடுத்துருக்கிறேன், எந்தெந்த செய்தியில் சொல்றாருன்ட்டு. சரி, இப்போ இந்த காரியத்தை அவங்க அன்னைக்கு எடுத்துருக்கிறாங்க. புறஜாதி பெண்ணில் கொடுத்துட்டாரு, உங்க தாத்தா பொண்ணு எடுத்துட்டாரு, வித்து கலப்படம் ஆயிடுச்சு, நீ எப்படி பியூரா இருக்க முடியும்? சோ நீ என்ன செய்யக்கூடாது, சனகரிம் சங்கத்துக்கு லீடராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ பேச்சுவார்த்தைகளும் நடக்குது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தற்காலிகமான ஒரு காரியத்தை சொல்றாங்க, நீயும் உன் மனைவியும் தனியாக இருந்தா ஒரு வேலை நீங்க என்ன செய்யலாம், நீங்க சனகரிம் லீடராக இருக்கலாம், ஆனால் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது, அவ தனியாக இருக்கணும், நீ தனியாக இருக்கணும்ட்டு அந்த ஆள்கிட்ட சொல்லியாச்சு. அதே மாதிரி தனித்தனியாக இருக்கிறாங்க. அதாவது இவனுடைய வாலிப நாட்களில் கிழவனாக இருந்ததுக்கு முன்னாடி. அப்போ அந்த சமயத்தில் ஈசாயுடைய மனைவி கற்பம் தெரிச்சிடுறான். உடனே இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துடுது. எப்படி 2 பேரும் புருஷன் மாட்டி 2 பேரும் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோமே, எப்படி புள்ள பிறந்துச்சு அப்படிங்கிற பஞ்சாயத்து. இதை பின்னணி என்னன்னா, இந்த சமயத்தில் ஈசாய் ஒரு திட்டம் பண்ணுறான். நம்ம இந்த உபதேசக்காரர்கள் மத்தியில் நம்ம சரியான இந்த ஈசாய் கரெக்டாக தாண்டா இருக்கிறான், நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டாக இருக்கிறான்ட்டு உண்டாக்கணுங்கிற ஒரு ட்ராமா பண்ணலாம். கடைசி கால செய்தியில் சிலர்லாம் ஸ்தாபனத்தில் பொண்ணு பார்த்துருவாங்க. பொண்ணு பார்த்து விசுவாசிகிட்ட என்ன செய்வான் ஊழியக்காரன்,
என் பையனுக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. யாரு? அந்த பாஸ்டுடைய அக்கா பையனோ தங்கச்சி பையனோ. ஏன்னா இவன் என்ன ஜாதியோ அந்த ஜாதியில் பார்த்துக்குவான். விசுவாசிக்கு வச்சுருப்பாங்க. விசுவாசிக்க கேட்டுருவாங்களே கேள்வி, பாஸ்டர் நீங்கள் ஸ்தானத்தில் பொண்ணு எடுக்கிறது தப்புன்றுவாங்க இல்லையா? அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நாங்கள் ஜபித்தோம், கர்த்தருடைய பாத்திரத்தில் விழுந்து அழுது போகிற ஜபித்தோம், கர்த்தர் அருமையான ஒரு பிள்ளையை எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு பொண்ணு இருக்கா எங்களுக்கு தெரியல வந்திருக்கா, அவளுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம். சபையார் ஆமென் பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. ஏமாளிங்க. இவன் என்ன செய்கிறான்? ஏமாத்துறான். இவன் நகைக்காக பணத்துக்காக அண்டர் கொண்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய ஜாதியிலே தன்னுடைய இனத்திலேயே அக்கா பொண்ணுக்கோ மாமன் பொண்ணுக்கோ அல்லது தங்கச்சி பொண்ணுக்கோ ஏதோ ஒன்று ரிலேட்டிவ் முறைப்படி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பொண்ணு பார்த்துருவான். சேம் எஜுகேஷன், சேம் காஸ்ட்டு, சேம் எக்கனாமிக்கல், சேம் கலர், இதெல்லாம் பார்த்து வச்சுருவான். விசுவாசிட்டு எப்படி சொல்லுவான்? ஏன்னா நான் கர்த்தர் என்ன செஞ்சார்? அருமையான பிள்ளையை காண்பித்தார். 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு தரிசனத்தில் காண்பித்தார். அந்த பிள்ளைக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம், சபையரெல்லாம் திரண்டு வாங்க அப்படின்றான். ஏன்னா இவர் ரொம்ப செய்தியில் ஸ்ட்ராங்காக இருக்காராம். இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்காம பிள்ளை கல்யாணம் கொடுக்க மாட்டாராம். அப்படி வைராக்கியமாக இருக்காராம். அந்த குடும்பத்தில் அப்படியெல்லாம் பேசிட்டாராம். நான் ஞானஸ்தானம் இயேசு நாமத்தில் எடுத்தால் தான் கொடுப்பேன், நகையெல்லாம் கழட்டினா தான் கொடுப்பேன், தாலி கட்ட மாட்டேன், அப்படியெல்லாம் சொல்லி நான் பொண்ணை கொண்டாந்துருக்கிறேன்னு. ஓ பாஸ்டர் எவ்வளோ வைராக்கியமாக இருக்காரு பார்த்தியா அப்படின்னு நினச்சிக்கணுமா? இது ஒரு ஆவிக்குரிய விபச்சாரத்தை மறைமுகமாக செய்கிறது. இதைத்தான் ஈசாய் பண்ணார். தான் ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய வேலைக்காரியை வச்சார். அவர் புறஜாதி, அவ வேலைக்காரி. இன்னைக்கு அது ஆவிக்குரிய விபச்சாரம், அன்னைக்கு அது கிடையாது. நியாயப்பிரமாணத்தின்படி அது சரி, கிருபையின் பிரமாணத்தில் அது ஆவிக்குரிய விபச்சாரம். நியாயப்பிரமாணத்தில் வந்து அவன் தன்னுடைய வேலைக்காரியை கூப்பிட்டு அவன் சொல்கிறான், எனக்கும் வந்து நீ மனைவியாக இருந்து எனக்கு ஒரு பிள்ளை பெற்று கொடு, அந்த பிள்ளைய வந்து அந்த பிள்ளைய வந்து நான் வந்து என்ன செய்யணும், புறஜாதியில் வந்து ஒரு மனைவியை வந்து கெடுத்து விட்டதுனால, ஒரு பிள்ளை பிறந்ததுனால வெளியில் இருக்கிற சலகரம் செய்கிறதுக்கு ஆட்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்போ நான் உன்னை விலைக்கு வச்சிட்றேன், நீயும் வேண்டாம் பிள்ளைய வேண்டாம், எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு என்ன வேணாலும் பணம் காசெல்லாம் கொடுத்துட்றேன், நீ என்ன செஞ்சுட்டு போ, பிள்ளையை தூக்கிட்டு நீ போயிடு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தப்பு செஞ்சாலும் நியாயமாக இருக்கிறாரு, தப்பு செஞ்சிட்டாரு, ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம சொன்னனை கேட்டுட்டாரே அப்படின்னு ஒரு வேளை அந்த பதவி மறுபடியும் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போடுறாரு. இந்த வேலைக்காரப்புல ஏன்னா நானும் வேணும், எனக்கு கடைசியில் நீ எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பிள்ளையும் கொடுத்துட்டு எனக்கு துரத்தி விட்றியான்ட்டு போய் அவங்க எஜமான அம்மாட்ட, ஈசாவுடைய அம்மாட்ட போய் சொல்லிடுச்சு, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அக்கா அக்கா அக்கா, நான் இத்தனை வரைக்கும் எஜமானின்னு கூப்பிட்டுருந்து இப்போ நான் அக்கா ஆயிட்டியா? விஷயம் அதான் இதானே, அக்கா ஆயிட்டா, இவ தங்கச்சி ஆயிட்டா, முறை கொண்டாடியாச்சு. உடனே அவள் வரா, நீ போய்க்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவள் முக்காடு போட்டுட்டு ஈசாயிட்டு வரா. எப்படி நம்ம அந்த முக்காடு போட்டு மருமகளிட்ட தப்பு பண்ணாமல் பார்த்தீங்களா? அதே மாதிரி லேயாலும் ராகாலும் அது முக்காடு போட்டு ஏமாத்தினாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த அம்மா முக்காடு போட்டு ஈசாயிட்ட வரும்போது அது தன் மனைவியும் தெரியாமல் அவளோட பிரவேசித்து பிள்ளை பிறக்குது. அதுதான் தாவீது, 8வது குமாரன். விஷயம் வெளியே வந்து பார்க்கும்போது அது வேலைக்காரி இல்லை, அது யாரு? உண்மையாலுமே ஈசாயுடைய மனைவி தான். இப்போ அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. முன்ன தள்ளி தானே வச்சுருந்தோம், இவ எப்படி உன் வீட்டுக்கு வந்தா, நீ எப்படியா வீட்டுக்கு கூப்பிட்ட அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ணி அந்த சனகரிம் சங்கத்தில் நீ இருக்கவே முடியாதுன்ட்டாங்க. ஏற்கனவே இருக்கு மிஸ்டேக், இப்போ நீ அதை தப்பு பண்ணிட்ட, நீ இந்த சங்கத்துடைய காரியங்களை வந்து நீ சில கீழ்ப்படியில. ஒருவேளை நாங்கள் இத்தனை ஆண்டுகள் இத்தனை மாதம் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம், அது வரைக்கும் நீ இருந்திருந்தீனாக்கா அந்த சங்கத்துடைய தலைமை போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஆனால் என்ன செய்யலை, சங்கத்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படியில அப்படின்ட்டு அந்த அந்த லீடர் போஸ்ட்டை அவங்களுக்கு கொடுக்கல. இதனால் வெறுப்படைஞ்ச அந்த ஈசாய் தாவீது மேலே பயங்கர வெறுப்பு. அவன் சொல்லிட்டான், தாவீது நீ எனக்கு மகன் கிடையாது, எனக்கு அடிமை. இவன் 7 மகனுங்க இருக்கானுங்க, அவனுக்கு தான் எனக்கு மகனுங்க, இவன் அடிமை. அவனை சின்ன பையனிலிருந்து ஒருதலை பட்சமாக தான் அவனை கண்டுக்கிறதே கிடையாது. அவனுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. சரியாக இவனுக்கு 7 பசங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் அவனுக்கு மறுக்கப்பட்டது.
எல்லாரையும் அடிமை நான் நினச்சி பாருங்க. அடிமைங்கிறது ஒரு மனிதனாகவே இருக்க முடியாது. நினச்ச போது சாப்பிட முடியாது, நினச்சபடி உட்கார முடியாது, நிற்க முடியாது. குளிச்சா ஏன் குளிச்சாம்பாங்க, நின்னா ஏன் நின்னாம்பாங்க, உட்காந்தா ஏன் உட்காந்தாம்பாங்க. அவனுக்கு சுதந்திரமே கிடையாது. வேலை சொன்னால் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இத்தனை மணிக்கு தான் சாப்பாடுன்னு கிடையாது, எப்போ வேணாலும் சாப்பாடு கொடுப்பாங்க. இதுதான் சாப்பாடுன்னு கிடையாது, எதை வேணாலும் கொடுப்பாங்க. எதுக்கு கேட்க முடியாது. அப்படியே பெத்த மகனே அடிமையானான். தாவீதுடைய வாழ்க்கையில் யோபுவின் பாடுகளை காட்டிலும் தாவீதுடைய வாழ்க்கை மிகவும் மோசமானது. யோபை பார்த்து படித்து அழுகிற நம்ம தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தா கதறி அழுகணும். அவன் இளைஞனாக இருந்த போதே பாடுகள் அனுபவிச்சான். அவன் சொல்றான், என் தாய் என் பாவத்தில் என்னை கற்பந்தரித்தாள். எல்லா மனுஷனும் பாவத்தில் அம்மா பாவத்தில் தான் வராங்க. சர்ப்பத்தை நிமித்து செய்து தெரிஞ்ச நமக்கு எல்லாம் தெரியும். தாவீது சொல்றது இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தா. சொந்த அப்பாட்டியே, சொந்த புருஷன்கிட்டயே அவருடைய அனுமதி இல்லாமல் பிள்ளைய வாங்கிட்டான். அவன் வேலைக்காரின்னு நினச்சி பிரவேசித்தான். அவனை ஏமாற்றி நான் தான் உங்கள் மனைவின்னு சொல்லாமல் அவங்ககிட்ட இருந்த வித்தை என்ன செஞ்சிட்டா, எடுத்துட்டான். பெரும்பாலுள்ள ஸ்திரீ புதிய ஏற்பாட்டில் பார்த்துருப்போம். இயேசு வழியில் போயிட்டு இருக்கும்போது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஏன் ஓரத்தை தொட்டான்? அந்த வஸ்திர தொங்கல் என்ன இருக்கும்? பழைய ஏற்பாட்டில் இளநூலும் வெள்ளை நூலும் கலந்தே ஒரு அதை குஞ்சம் என்று சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நூல் கற்றை அது இருக்கும். அந்த 4 பக்கம் அங்கியினுடைய 4 ஓரங்கள், அந்த அங்கிக்கு ஒரு சைடில் பிளவு இருக்கும். அதில் 4 ஓரங்கள் இருக்கும். 4 ஓரங்கள்லையும் அந்த நூல் இலைகள் இருக்கும். இளநூல் நம்ம இஸ்ரேல் தேசத்து கொடியில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர், லைட் ப்ளூ. அந்த இளநூலை தொங்கிட்டு இருக்கும். அப்படி இலைகள் அழகழகாக அப்படியே ஒரு கத்தை மாதிரி, நூல் கற்றை மாதிரி இருக்கும். அதை குஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பட்டு சேலையிலெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது அந்த நாளில் பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள் கட்டுவாங்க. லேவியர்களுடைய உடைகள் ஆண்டவர் சொன்னார், இங்கே இருக்கிற புருஷர்களுடைய உடைகளில் இளநூல் இருக்கணும். உங்களை யாராவது பார்த்தா இஸ்ரவேலன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பெலிஸ்திய தேசத்துக்கு போனாலும் சரி, அல்லது வேற ஒரு எந்த தேசத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, புறச்சாதிகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நீங்கள் போனால் உங்களுடைய வஸ்திரத்தை பார்த்து இவன் இன்னான் இஸ்ரேல் தேசத்தான் என்பதை அவனுக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ட்ரெஸ் கோட் அப்பயே கொடுக்குறார். கடைசி கால தீர்க்கதரிசி நமக்கு மணவாட்டிக்கு ட்ரெஸ் கோடு கொடுத்துருக்கிறார். நீ எப்படி உடுத்த வேண்டும், உன்னுடைய உடை எப்படி இருக்கணும், உன்னுடைய கட்டிங் எப்படி இருக்கணும், உன்னுடைய முகம் எப்படி இருக்கணும். நகைகளால் நீ அலங்கரிக்க கூடாது. ஸ்திரீகளுக்கு அதிகமாக சொல்ற, நகைகளால் அலங்கரிக்காதே. முழங்காலுக்கு கீழே உடுப்பு உடுத்து உன்னுடைய சரீரம் தெரியும்படியாக கேவலமாக சினிமாக்காரி மாதிரி ஆபாசமாக உடை உடுத்தாதே. ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போடுறது, முதுகு தெரிகிற மாதிரி ஜாக்கெட் போடுறது, லெக்கின் போட்டு சுடிதார் கிழிச்சு தொடைகள் தெரிகிற மாதிரி சுத்துறது, இந்த மாதிரியான அருவருப்பான ஆடைகள் உனக்கு இருக்கக்கூடாது. ட்ரெஸ் கோட். ஒரு பெண்ணுக்கு சரீரம் ஃபுல்லாக கவராக இருக்கணும். நீ சேலை கட்டுவியோ சுடிதார் போடுவியோ பிரச்சனை. ஆண்களுடைய பெண்கள் தரிக்கக்கூடாது. பேண்ட் ஷர்ட்டை போட்டு, ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு, டிஷர்ட் போட்டுட்டு ரோட்டில் கழுதிக்கு மாதிரி சுற்றக்கூடாது. உன்னுடைய சரீரம் தெரியக்கூடாது. டிஷர்ட் போட்டு தொப்புளை காமிச்சிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. உன் பாடியை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. மற்றவர்கள் இச்சிக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய இச்சி நிறந்த ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. திருக்கதரிசி சொல்கிறார், பெண்களுக்கு முடி வெட்டாது. பெண்கள் முடியை வளர்த்தணும், ஆண்கள் முடியை வெட்டணும். ஆண்கள் முடியை வளர்த்தக்கூடாது, பெண்கள் முடியை வளர்த்தாமல் இருக்கக்கூடாது. ஒரு பெண் முடியை வெட்டினா அவளை டைவர்ஸ் பண்ணலாம். ஒரு மனைவி முடியை வெட்டிட்டாள்னா அவளை டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கிறார். நகைகளால் அலங்கரிக்காதே. மற்றவர்களை இச்சைக்கு உண்டாக்கும்படியான எந்த ட்ரெஸ்ஸும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் போடாதே. ஆண்கள் முழங்காலுக்கு மேலே தெரிகிற மாதிரி தொட தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடாதீங்கன்றார். அப்படி என்றால் 8க்கும் 10க்கு இடைப்பட்டவன் ப்ராப்பர்ட் பேசுகிறார். முடி பெண் மாதிரி வளர்த்திட்டு இருக்கக்கூடாது. நீட்டாக ஆண்களுக்குரிய ஒரு பார்த்தா கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாகரிகமாக நீட்டாக இருக்கணும். உடைகள் சுத்தமாக இருக்கணும். அப்போ ட்ரெஸ் கோடு இன்னைக்கு கொடுத்துருக்காரு திருக்கதரிசி. அதே போல் அன்னைக்கு அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு லேராமத்தில் இருக்குது. அதிகார வசனத்துக்கெல்லாம் போன லேட் ஆகும். அப்படி வஸ்திர தொங்கலில் என்ன இருக்கணுமா, அந்த நீலக்கர இலைகள் இருக்கணும், நூல் இலைகள்.
அதை பார்த்த உடனே இதை இஸ்ரவேலன், ஒரு இஸ்ரவேல் இன்னொரு இஸ்ரவேல் பார்க்கும்போது இவன் நம்ம ஆளு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவன் எந்த கோத்திரமா இருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ ஆண்டவராக இயேசுக்கு இது பல வருஷங்கள் அப்படியாக ட்ரெடிஷ்னலாக வந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்துலையும் இயேசு கிறிஸ்து அங்கி போடும்போது அந்த ஓரத்தில் நீங்கள் பைபிளை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை, ஏன் ஓரத்தை தொட்டா அந்த ஓரத்தில் தான் அந்த இளநீல இருக்கு. ஏன் அந்த இளநீல அங்கே இருக்குது? தேவன் எல்லாவற்றுக்கும் சில ரகசியங்களை வைத்திருக்கிறார். 4 தொங்கல்கள் உண்டு, நூல் தொங்கல்கள். தாவீது, இதை அப்படியே வைங்க, இதை நம்ம இணைப்போம். தாவீது தன் தகப்பனாலே அடிமையாக்கப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னாக்கா, நீ பள்ளிக்கூடம் போ, காலேஜுக்கு போனாலும் சொல்லாமல் ஆடு மாடு மேய்க்க போனான். ஆடுகளை மேய்க்க போட்டார். பயங்கரமான மிருகங்கள், சிங்கம் கரடி எல்லாம் எங்கே வருகிறதோ அங்கே போய் ஆடு மேய்ச்சிட்டு வா. 500 ஆடு எடுத்துகிட்டு போ, 1000 ஆடு எடுத்துகிட்டு போ. சாயந்தரம் தான் வரணும். சாயந்தரம் தான் உனக்கு சாப்பாடு. காலையில் ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க. ஏதோ கொஞ்சம் தண்ணி கொண்டு போவான், அல்லது எதோ இருக்கிறத கொண்டு போவான். மத்தியானம் தீந்துரும், தாகம், வனாந்தரத்தில் அல்லது எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே அதுக்கு தண்ணீர் கிடைக்காத இடம், பொட்ட வெயில். அவனுக்கு வெயிலில் கூட எவ்வளோ தாகம் இருக்கும் பாருங்க. ஒரு குடம் தண்ணி கொண்டு போனாலும் நமக்கு தாகம் தீராது. வெயிலில் ஹீட் ஆயிரும், தண்ணியே சூடாயிரும். அப்படிங்கும்போது திரும்பி பார்க்குற பக்கமெல்லாம் ஒரு மரம் கூட இல்லாமல் புல்தரை வேணா இருக்கலாமே தவிர குளிர்ச்சியான வேற எந்த சமாச்சாரமும் அங்கே இல்லை. அப்போ தாவீது என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு நாளும் பசியோடும் தாகத்தோடும் வறுமையோடும் பசி ரொம்ப மனக்கவலையில் எழுதுனதான் இந்த சங்கீதம் 69வது சங்கீதம் இல்லைங்க. ஆழமான உடையில் அமர்ந்திருக்கிறேன், நான் கூப்பிடினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கிறேன், என் கண்கள் பூத்து போயிற்று. வனாந்தர வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. தண்ணீர் கிடைக்காது, திடீர்னு ஒரு மிருகம் வரும், கரடி வரும். தாவீது வாழ்க்கையில் சிங்கம் வந்துச்சு இல்லையா, கரடி வந்துச்சு இல்லையா, மேற்கொண்டான் இல்லையா. ஆனால் பாருங்க, அங்கே பேச்சு துணைக்கு யாருமே இல்லை. தாவீதை குறித்து அங்கே மற்றவங்க என்ன நினைப்பாங்க எழுதியிருக்கிறான். மற்றவர்கள் கூறும் அந்த காரியமலை என் இருதயத்தை பிளந்துருச்சு, நிந்தை அவமானம், நான் எடுக்காததை எடுத்துக்கொண்டதாக சொன்னார்கள் என்று அங்கே பார்க்கிறோம். ஆடு மேய்ச்சிட்டு வருவான். உதாரணம் சொல்கிறேன், 1000 ஆடுகள் கொண்டு போனான்னா திரும்பி வரும்போது அத்தனை 1000 ஆடுகள் அவன் எப்படி சின்ன பையன், ஒரு இளைஞன் பாருங்க. திடீர்னு ஏதோ ஒரு மிருகம், பின்னாடி வர மிருகம் எடுத்துகிட்டு போயிடும், இல்லை ஏதோ ஒரு வகையில் திருடனுங்க வந்து லபக்குன்னு கொண்டுட்டு போயிடுவானுங்க. திரும்பி வரும்போது எண்ணி பார்ப்பான், ஈசாய் ஒன்று காணும், நீ எங்கேயோ விற்று தின்னுவிட்ட. பக்கத்து வீட்டுக்காரங்க பிரபுக்களையெல்லாம் கூப்பிட்டு, ஐயா நீங்களாவது எங்கள் அப்பாட சொல்லுங்க, அப்பாவுடைய ஃப்ரெண்டு தானே, நீங்களாவது சொல்லுங்கய்யா. போட திருட்டு பையன், உங்கள் அப்பா நீ திருட்டு பையன் காட்டி தான் அவனை ஆடு மேய்க்க போட்டுருக்கிறாரு. அந்த 7 பேர் எவ்வளோ ஒழுங்காக இருக்கானுங்க. அவங்க நிந்திப்பாங்க, இவன் திருடன். அந்த ஊரில் இவனுக்கு தாவீதுக்கு நல்ல பேர் கிடையாது, இவன் திருடன். எல்லாராலுமே நிந்திக்கப்பட்டு அவருடைய வார்த்தைகள் இவன் செவைகளை நெருப்பாய் விழுந்துமா. அதைத்தான் இந்த 89வது சங்கீதத்தை வாசிக்கிறோம். அவ்வளவு அந்த ஆடு மாடுகள் மேய்க்கின்ற பொழுது நம்ம ஒரு அந்த சங்கீத வசனம் இருக்குது. அவன் எப்படி இருந்தான் சாமுவேலில் வாசிக்கும் போது, அந்த சாமுவேல் அவன் அபிஷேக் வருகின்ற போது இன்னொருத்தனுக்கு அவன் கூட்டிகிட்டு வான்னு சொல்லும் போது தாவீதை கூட்டிகிட்டு வருவாங்க. அவன் சிவந்த மேனி உள்ளவனாக இருந்தான்னு பார்க்கணும். இங்கிலீஷ் பைபிளில் சில பதிப்புகளில், ஹீப்ருக்கு டைரெக்டாக போனிட்டிங்கன்னா சிவந்த மேனினா செவந்த உடம்பு கிடையாது, பரட்ட முடி, செம்பட்டைய முடி. ஏன்னா வெயிலில் காஞ்சி எண்ணெய் போடாமல் சரியாக குளிக்காமல் அந்த ஆடி மேய்ச்சிட்டே இருந்ததுனால தலையெல்லாம் செம்பரட்டை அடிச்சு, செம்பட்டை பரட்ட தலை, உடம்பெல்லாம் அவன் கண் அழகாக இருந்துச்சான். கண் அழகாக இருந்துச்சு, ஆனால் உடம்பு நல்லா அழகாக இருந்துச்சு. ஏன்னா ஹார்ட் ஒர்க்கர், அழகாக பார்க்கறதுக்கு உடம்பு, ஆனால் இல்லை அழுக்கு பிடிச்ச உடம்பு. ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்துச்சு. நல்ல ரூபம் உள்ளவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பாடி ஸ்ட்ரக்சர் நல்ல ரூபமாக இருந்துச்சு, ஏன்னா ஹார்ட் ஒர்க்கர். இப்போது இவன் அங்கே வெயில் நேரங்களில் ரொம்ப கஷ்டப்படுவான். அப்போ கொண்டு போகும்போது பெரிய பெரிய மரக்கிளை கொம்புகளை கொண்டு போவான். கொண்டு போயிட்டு ஆடுகளை அங்கே புல்தரையில் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே ஓரமாக மரங்கள்லாம் இருக்காது. அப்போ அந்த 4 கொம்புகளை நட்டி அது மேலே தன்னுடைய வஸ்திரத்தை மேலே ஏதாவது டவல் மாதிரி ஏதோ ஒன்று அங்கி சால்வை மாதிரி கொண்டு போய் அதை போட்டுட்டு அந்த நிழலில் உட்காருவானா. அதனால தான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ அவளுடைய நிலையில் தங்குவான் அப்படின்னு அங்கே சங்கீதம் எழுதுனான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான்.
தேவன் உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்களை வச்சு அது 6 சிறகுகள் இருந்துச்சு. அந்த 6 சிறகுகள் உடன்படிக்கை பெட்டி கிருபாசனத்தை பாதுகாத்துச்சு. அந்த நிழல் கிருபாசனம் இருந்துச்சு. அது உன்னதமானவரின் மறைவு. உரைக்கப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை இன்னைக்கு மனவாட்டிக்கு நிழலாக இருக்கிறது. ஒரு மனவாட்டிக்கு நிழல் எதுங்க? ஸ்போக்கன் வேர்ட் அண்ட் ரிட்டன் வேர்ட். இதில் நிழலாக இருக்கிறாவோ, அந்த நிழலுக்குள்ளே அவர் இருக்கிறா. நீங்கள் அந்த ஸ்போக்கன் வேர்ட் ரிட்டன் வேர்டையும் நீங்கள் வெளியே அதை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா வெயிலில் கருத்து போயிடுவீங்க. அப்போ 4 கொம்புகளால் கொண்டு மேலே வந்து என்ன இருந்துச்சா? அந்த சால்வை போட்டிருந்தானா. ஸோ தீர்க்கதரிசியை கேட்குறாங்க, கிருபாசனம் இப்பொழுது எங்கே இருக்கிறதுங்கும் போது அது மனவாட்டியிடம் இருக்கிறதுன்றார். மனவாட்டி எங்கே இருக்கிறா? 7 சபை காலங்கள் இருக்கிறா. 7 சபை காலங்களில் தேவன் 4 ஜீவன்களை வைத்திருக்கிறார். சிங்கம், அடுத்ததாக காளை, அடுத்ததாக மனித முகம், அடுத்ததாக கழுகு முகம். இந்த 4 ஜீவன்களும் உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கின்றன. அந்த உடன்படிக்கை பெட்டி தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களும் எதை காவல் காக்கிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை காவல் காக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன இருக்குது? அங்கதான் மனவாட்டி இருக்கிறா. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அங்கதான் மனவாட்டி பிறப்பிடும், அங்கதான் பிறக்கிறார். 7 சபையின் காலங்களாக இந்த 4 ஜீவன்களும் 7 சபையின் பாதுகாக்கின்றது. 4 ஜீவன்கள், 4 கொம்புகளுக்கு மேலே ஒரு நிழல் நமக்கு, அது மத்தியில் ஒரு நிழல் கிடைச்சிது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் காவல் காத்துச்சு. அதில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சொல்ல நிலையில் தங்குவான். பாட்டு பாடுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த 4 கொம்புகளுக்கு அடையாளமாக அந்த 4 தொங்கல்கள் இருந்துச்சு பாருங்க, வஸ்திர தொங்கல். இந்த வஸ்திர தொங்கல் தான் இயேசு கிறிஸ்து, அவர் ஆசாரியன் அவர் இல்லைங்களா? இந்த ஆசாரியன் வஸ்திரத்தில் 4 தொங்கல் இருந்துச்சு. அதுதான் பரிமள தைல ஸ்ரீ டச் பண்ணான். ஏன்? இந்த மணி நேரத்துக்குரிய மனுஷகுமாரன் இவர் தான். நமக்காக பரிந்து பேசக்கூடிய தேவகுமாரனாகவும் இவர் வருவார். இவர் தான் பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவாக நியாயாதிபதியாக இருந்தவர் இப்பொழுது கிருபாசனபதியாக, கிருபை உள்ளவராக, கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக இந்த இடத்துல நிற்கிறாருங்கிற வெளிப்பாடு அவளுக்கு உண்டாயிற்று. உலகத்துக்கு அவள் மோசமானவதான், பெரும்பாடு ஸ்திரீ. அநேக வைத்தியர்களாலே தன்னுடைய ஆஸ்திகளை செலவழித்தும் கூட அந்த பெரும்பாடு நிற்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே தங்களை டச் பண்ணா ஆண்டவர் அந்த பவர் ஷர்ன்னு ஏறிச்சு. 2500 பவர் வாட்ஸ் கரண்ட் ஷாக் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவளுக்குள்ளே இருக்கிற அந்த உதிர ஊரல் அவளுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயம் ஹீலிங் ஆயிடுச்சு. மிராக்கிள்ஸ் மற்றவங்களுக்கு பப்ளிக் ஷோ இல்லை, மற்றவங்களுக்கு தெரியல. 2 பேருக்கு தான் தெரியும். என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டுச்சு, அது அவருக்கு தெரியும். அவர்கிட்ட வல்லமையை பெற்றுக்கொண்டேன், அது இவளுக்கு தெரியும். பப்ளிக் ஷோக்கு தெரியாது. 7வது முத்திரை உடைக்கப்படுகின்ற ரகசியம், உடைக்கப்பட்டது தேவனுக்கு தெரியும், பலமுள்ள தூதனுக்கு. உடைக்கப்பட்ட ரகசியம் மனவாட்டிகிட்ட கொடுத்தாச்சு, பெற்றுக்கொண்டால் இவளுக்கு தெரியும். இட் இஸ் சீக்ரெட், இட் இஸ் மிஸ்ட்ரி. ரகசியமா? மிஸ்ட்ரினாலே ரகசியம்தான். 7வது முத்திரையின் ரகசியம் மனவாட்டிக்கு மட்டும் தெரியும், பொது ஜனங்களுக்கு தெரிவிக்கப்படாது. 1963 7 முத்திரைகளும் வெளிப்பட்டு முடிந்து விட்டது என்பது மனவாட்டிக்கு மட்டும்தான் தெரியும், பப்ளிக் ஷோக்கு தெரியாது. இன்னும் உடைக்கப்படலை, இன்னும் உடைக்கப்படலை. முதல்ல ஸ்தாபனங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. செய்தியில் வந்தவங்களுக்கு அது இன்னும் உடைக்கப்படலை, அதுவும் அவங்களுக்கு தெரியாது பாருங்க. ஏன்? இவளுக்குள்ள பெரும்பாடு இருந்துச்சு. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல யாருக்கு வஞ்சித்தது? சபையை வஞ்சித்தது. தந்திரமாக ஏவாளை வஞ்சித்து அவளுக்கு கற்பத்தில் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு போயிட்டான். அதே மாதிரி 7 சபை காலங்களில் 3ஆம் சபையின் காலத்தில் மனவாட்டி அந்த பாடி ஸ்ட்ரக்சரில் திருத்துவ உபதேசம் வந்து அங்கே என்ன செஞ்சான்? திருத்துவத்தை வித்து அடிச்சுட்டு போயிட்டான். இந்த கன்செப்ஷன், இந்த பெரும்பாடு 7 சபையின் காலம் வரைக்குமாக வருது. கரப்ஷன் எப்படி ஏவாள் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 7000 ஆண்டுகளாக அந்த காரியம் அவளுக்கு வருதோ, 7000 ஆண்டு ஆயுதரசாட்சியின் போது அது இருக்காது, ஸ்திரீகளுக்கு அது இருக்காது. நாம் ஆயுதரசாட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம ஸ்திரீகளுக்கு வந்து அந்த ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு இருக்காது, கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். அது வரைக்கும் ராப்சர் வரைக்கும் அது இருக்கும். அது ராப்சர் நடந்துச்சுன்னு எப்படி தெரியும்? நம்ம ஸ்திரீகளுக்கு அது ஸ்டாப் ஆகிருக்கும். 40 நாள் தெரிஞ்சுக்கலாம், நம்ம அவ்வளோ ஸ்டாப் ஆகிருக்கும். அப்படி நம்ம தொடர்ந்து 10 வருஷம் வந்துகிட்டே இருக்குனாக்க ராப்சருக்கு நம்ம போகலை அப்படின்னு அர்த்தம், அல்லது ராப்சர் நடக்கலைன்னு அர்த்தம்.
அப்போ ரேப்சர் ஃபைத்தில் மனவாட்டி இருந்தால்னாக்க கண்டிப்பாக அது இருக்காது. அப்போ 1963 February 28 மேகஸ்தம்பத்தில் இயேசு கிறிஸ்து தோன்றின போது, அந்த பலமுள்ள தூதனாக வந்தபோது, அந்த ரகசியத்தை உடைச்சு கொடுத்த போது, இங்கே இருக்கிற 7ஆம் சபையின் காலத்தில் இருக்கிற மனவாட்டிக்கு, அந்த 7 சபையின் இருக்கிற மனவாட்டிக்கு அந்த திருத்த உபதேசத்துடைய அந்த அசுத்தமான ரத்த வாட போயிடுச்சு. அவ்வளோதான். பலமுள்ள தூதன் இறங்கிட்டார், அந்த வஸ்திரத்தை தொட்டாச்சு. 4 ஜீவன்களும் முத்திரைகளை பாதுகாத்துச்சு. முதலாவது முத்திரையானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். முதலாவது ஜீவனானது, 2வது ஜீவனு 4 ஜீவன்கள் பண்ணிச்சு. அதை ரகசியங்களை அது வந்து சொல்லிச்சு, இங்கே வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது வெள்ளை குதிரை புறப்பட்டது. 2ஆம் ஜீவன் அது வந்து இதை சோப்பு குதிரை புறப்பட்டுச்சு, முத்திரைகளை டிக்ளேர் பண்ணிச்சு. அப்போ என்ன, ஸ்திரீக்கு இப்போ கடைசி கால செய்தி மனவாட்டிக்கு ஆவிக்குரிய விதத்திலே அந்த பெரும்பாடு நீக்கி போயாச்சு. ஏன், இப்பொழுது பாதையிலே அந்த பலமுள்ள தூதனை செய்கிற வாக் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன், இதுக்கு உயிர்த்தெழுதலுக்கு, ரிசரக்ஷன் நடக்கணும். இவ 12 வருஷமா என்ன இருக்கிறா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இடையில ஒருத்தர் கிராஸ் ஆகிறான். இந்த அம்மா வர்றதுக்கு முன்னதாக ஒருத்தர் கிராஸ் ஆகிறாரு. அவர் 100க்கு அதிபதி. அவளுக்கு 12 வயசுல ஒரு பொண்ணு இருக்குது. 12 வயசுல 12 வயசுல இருக்கிற அந்த பொண்ணு செத்து போய் சுகவீனமா இருக்கிறான். அவன் ஆண்டவர் வரும்போது ஆஞ்சி வேலை வந்து, ஆண்டவரே என் புள்ள வந்து மரண அவஸ்தையா இருக்கிறாள், வந்து காப்பாத்துங்க, வாப்பா போகலாம். ஆஞ்சி வே போகும்போது தான் இந்த பெரும்பாடு சரி கிராஷ் ஆகிறான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த நேரத்தில் இந்த அம்மா வரணுமா? ஐயோ, என் மகள் உயிர் போயிட்டு இருக்குது, இவர் போதகர் சீக்கிரம் வந்தாதான் அவருக்கு சுகமாகுன்னு ஒரு வேலை நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா வந்து போகும்போது இந்த ஆண்டவர் கூட அவன் சொல்லல, ஒரு விசுவாசத்தில் தொட்டா, அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்ட சுகமானான். ஆண்டவர் திரும்பி பார்த்தார். ப்ராப்பர்ட் அதுக்கு சொல்றாரு, அற்புதத்தை இயேசுவிடத்திலிருந்து எந்த விதத்திலும் நீங்க திருட முடியாதுன்றார். ஆண்டவற்றிலிருந்து எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும், எந்த அற்புதமாக இருந்தாலும் நீங்கள் அவரிடமிருந்து திருட முடியாது, அவருக்கு தெரியும் அப்படின்றார். என்னை தொட்டது யார்? பயந்து நடக்கிறார். சமாதானத்தை போ, இஸ்ரவேல் இப்படிப்பட்ட விவகாரத்தை பார்க்கல, சந்தோஷமா போ அப்படின்ட்டார். ஏன், ரிஸ்டோரேஷன், மறுபடியும் அவளுக்கு சரீரம் புதுப்பிக்கப்பட்டுச்சு, அவளுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ரகசியமான ஒரு இயற்கைக்கு மேம்பட்டதான ஒரு அற்புதம். சபையானது இன்னைக்கு அதை பெற்றுக்கொண்டிருக்கிறது. கடைசி கால செய்தி சபை இருக்கிற மனவாட்டி, உண்மையான மனவாட்டின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் அவர் அடுத்தது என்ன போறாரு, மிராக்கிள் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ரிசரக்ஷனுக்கு போறாரு. அதுக்குள்ள தகவல் வருது, போதகர் வர வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், மக செத்து போயிட்டான். ஆண்டவர் சொன்னார், செத்து போனா என்ன, உடல் சரியில்லைனாலும் பரவாயில்ல, மரணம்னாலும் எனக்கு முன்னாடி பெருசு இல்லை, வா போலாம். ஆண்டவரே, வந்த அடக்காரதைக்கு எந்த ஒரு அடக்காரதையும் இயேசு கிறிஸ்து பைபிளில் பண்ணது கிடையாது. அங்க போறார், போய் மரித்து அந்த சிறுமியை உயிரோடு எழுப்புகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். ரிசரக்ஷன். ஸோ திரும்ப அளிக்கப்படுதல், சபைக்கு திரும்ப அளிக்கப்படுதல் ஒரு காரியம் வந்த உடனே அடுத்த முறை வருவது என்னது, ராப்சர், உயிர்த்தெழுதல். நாம் அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். ரெஸ்டோரேஷன் நமக்கு வந்ததுக்கு பிறகு வந்து கொண்டு இருக்கிறது, ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அல்ல, எல்லா கடைசி நபர் அந்த ரெஸ்டோரேஷனுக்குள்ள வந்ததுக்கு பிறகு ஃபுல்லாக 7 படிகளும் நமக்குள்ள விசுவாசம், தைரியம், ஞானம், அந்த 7 8 இது இருக்குது பார்த்தீங்களா, அது அன்பு வரைக்கும் அது வந்ததுக்கு பிறகு ஃபுல்னஸ் ஆச்சுன்னா ராப்சர். அது இது வரைக்கும் யார் அப்படி ஆகல. ப்ராசஸிங்கில் இருக்குது. செகண்ட் கமிங் இஸ் ப்ராசஸிங். 2வது வருகை என்பது ப்ராசஸில் இருக்குது. முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது, 2வது வருகை வரலன்னு சொல்லக்கூடாது. சரி, இதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இதோட பிரேக் பண்ணுங்க. இப்போ அங்கே தாவீதுக்கு வருவோம். அவ்வளோ பிரச்சனையில் இருந்த தாவீது எப்படி, அந்த அம்மா வந்து என்ன பண்ணா, அந்த ஈசாயிட்டு இருந்து திருட்டுத்தனமா அந்த பிள்ளைய வாங்கினதுனால தான் இவ்வளோ கஷ்டம். வனாந்திரத்தில் அப்படியாவது செத்து தொலைட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. அவன் போயிட்டான். ஆனால் தேவன் அவனோடு இருந்தார். அவன் அதுக்காக கவலைப்படலை. எல்லாருமே அவனை திட்டுனாங்க, திருடன்னு சொன்னாங்க, அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. அவனை வந்து ஒரு இதாக பொருட்டாவே நினைக்கல. வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவனை கூப்பிட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைப்பாங்க, இவனுக்கு வைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அழைப்பு இருக்கும், இவனுக்கு அழைப்பு இருக்காது. யாரோ மாமனோ மச்சானோ சொந்தக்காரனோ யாராவது ஊழியக்காரனோ பாஸ்டர் செத்து போயிட்டா தாவீதுக்கு மெசேஜ் வராது. ஐயா நீங்கள் வாங்க ஐயா, வந்து ஜெபம் பண்ணுங்கய்யா, வராது. அப்படியே வந்தாலும் அவனை ஏதாவது அவமானப்படுத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. ஏதாவது இவங்கெல்லாம் பிறப்புக்களெல்லாம் சேர்ந்து ஏதாவது கூட்டம் போட்டாங்கன்னா அதை கூப்பிட மாட்டாங்க தாவீதை. ஏன்,
அவன் எல்லாராலுமே அப்புறப்படுத்தப்பட்டவன், தள்ளி போடப்பட்டவன், அவன் புறமே தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்ட கல் அவை, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் அவை. 7 அண்ணன் தம்பிக்கு இருக்கிறாங்க, 7 அண்ணன்மார் இருக்கிறாங்க, 8வதாக இவன். 7 பேர் தாலையும் அவன் தள்ளப்பட்ட அந்த 7 பேர் அண்ணன் தமிழனுக்குள்ளோ இவனை வந்து மதிக்கல. 7 பேர் என்ன செஞ்சாங்க, இவனை வந்து தம்பி தானே, எப்பா கூப்பிடுங்கப்பா, இன்னைக்காவது சாப்பிட்டுட்டுப்பா, வேண்டாம், அவன் அடிமை நாய், அவனை விடக்கூடாது. கர்த்தருடைய கதாபாத்திரங்கள் இதெல்லாம் வந்து தேவன் வந்து அப்படி அமைத்திருக்கிறார். ஈசாய் எப்படி இருப்பானா? ஏன் தாவீது விபச்சாரம் பண்ணானே, தேவனுடைய மனுஷன் விபச்சாரம் பண்ணலாமான்னு கேள்வி வைக்கக்கூடாது. அந்த இடத்துல தேவன் ஒரு கேரக்டர் ஃபார்ம் பண்ணுறார். அதனால தான் கேரக்டர் ஸ்டடின்னு சொன்னேன். பைபிள் கேரக்டர் ஸ்டடி, டாபிக்கல் ஸ்டடி அண்ட் த டெப்த் ஸ்டடி. அடுத்ததாக மைக்ரோஸ்கோபிக் ஐஸ், நுட்பமான பார்வை நமக்கு இருக்கணும். டெலஸ்கோப்பிங் பார்வை, அது தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அதில் பார்த்தா தான் பைபிள் புரியும். கேரக்டர் அமைக்கிறார் அப்படி. ஈசாய் அப்படிதான். ஏன் ஒரு நாள் தாவீதின் வழியில தான் அந்த வித்து வரணும், அது தேவனுக்கு தெரியும். ஆனால் ஈசாய்க்கு அது தெரியாது. ஈசாயின் அடிமரத்திலிருந்து தாவீது வந்த, அதிலிருந்து தான் சீடு வருது. தாவீது எல்லாராலுமே புறக்கணிக்கப்பட்டவையா. உங்களுடைய ஊழியங்களில், எங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்களுடைய அண்ணன் தம்பிகோ, உறவினர்கள், உங்களுடைய அக்கம் பக்கங்கள் வந்து வார்த்தை நிமித்தம், நீங்கள் பெற்றுக்கொண்ட செய்தி நிமித்தம் உங்களை புறக்கணிப்பாங்கனாக்க சந்தோஷப்பட்டு கழிவுறுங்க. தாவீது புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக தான் இருந்தான், புறக்கணிக்கப்பட்டவனாக தான் இருந்தான். ராஜாவாக கூட நம்ம அடிமையாக இருந்தான். முதல்ல எல்லாரும் இயேசு கிறிஸ்துவும் புறக்கணிச்சாங்க. அவங்களே இயேசுவை யாரும் மதிக்கலை. இன்னைக்கு இயேசு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளை மதிக்காதவங்க இயேசுவையும் மதிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க மீட்டிங் போடுவாங்க, இயேசுவை கூப்பிட மாட்டாங்க. இயேசு தான் தேவன், ஆனால் அவங்க கூப்பிட மாட்டாங்க. ஆனால் அதே இயேசுவை ஆமென் அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. புறக்கணிக்கப்பட்ட கல், எல்லாராலும் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே அது மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. சங்கீதக்காரன் எழுதுகிறான். அப்போ தாவீது என்ன செய்கிறான், அங்கே போயிட்டு கஷ்டப்பட்டு ராத்திரி வேலையில் திரும்பி வரும்போது ஆடுகள் ஏதாவது 1-2 காஞ்சிச்சுன்னா அவங்க அப்பா என்ன செய்வார், பெரம்பலை அடித்து, திருட்டு பையா ஏதோ விற்று தின்னு போட்ட, நீ உனக்கு சோறு கிடையாது. அப்படியே சோறு கொடுத்தாலும் பழைய காரியம் ஏதாவது உணவுகள் இருந்தால் அதில் வந்து கேர்ள் அப்படிங்கிறதானே ஒரு செடி, கசப்பு கலந்த செடி, அதை போட்டு பசைஞ்சு கொடுத்துருவாங்களாம். அதை வந்து வாயில் வச்சா பயங்கர கசப்பு, வாமிட்டு வந்துடும். பசி தாங்க முடியாமல் ஒரு வேளை சாப்பிட்டா நைட்டு முழுவதுமாக வயிற்று கோளாறு, வலி தாங்க முடியாது. அவன் சொல்லுகிறான், இரவும் முழுதும் கண்ணீராலே என் படுக்கையை நான் நினைத்தேன், ராஜாமங்களிலும் தியானித்தேன். ஒவ்வொரு இரவும் பகலும் அவனுக்கு மனித துணை யாருமே இல்லை, கர்த்தர் தான் அவனுக்கு துணையாக இருந்தார். சங்கீதங்கள்லாம் அப்படிதான் எழுதப்பட்டது. அவனுடைய ஜெபங்கள், அவருடைய பாடல்கள் எல்லாமே மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட போது, தனக்கு யாருமே இல்லாத போது கர்த்தரை நோக்கி அவன் தான். சில நேரங்களில் கர்த்தர் கை விட்டுட்டார். என்ன ஜெபம் பண்ணி கேட்க மாட்டேங்கிறான் ஆண்டவரே, என்ன ஜெபம் பண்ணியும் நான் இவ்வளோ கஷ்டப்படுறது, நான் என்ன, எல்லாராலுமே என் தாயின் கர்ப்பத்தில் நான் பிறந்தது முதல் நான் தூக்கி எரியப்பட்டேன். ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது, தூக்கி வீசப்பட்டேன், கீழே விழுந்தேன்னு இருக்கும். தமிழில் வந்து நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் கீழே விழுந்தேன். இங்கிலீஷ் பைபிளில் தூக்கி வீசப்பட்டேன் அப்படின்னு இருக்கும். எல்லாராலுமே நான் வெறுத்து வீசப்பட்டேன், நான் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். எங்க அப்பாவுக்கு தெரியாமல் பெற்றனால எனக்கு அவமானம், ஆகவே தான் அவங்க எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க காரணம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது நம்ம வருகிறோம். எந்த 16ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வரும்போது, அன்னைக்கு தாவீது நாட்களில் அந்த ஏரியாவுக்கு 16ஆம் அதிகாரம் முழுசாக வாசிங்க, உங்களுக்கு நான் ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு வரேன். தாவீது நாட்களில் ஒரு பெரிய ப்ராபெட் யாருனாக்க சாமுவேல், பிரதான தீர்க்கதரிசி வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க இந்த ஜனங்க. அப்போ கர்த்தர் சாமுவேல்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் சாமுவேலை தள்ளி போட்டேன், இப்போ வந்து நீ என்ன பண்ணுறன்னா, நான் சொல்கிற பையனை போய் நீ என்ன செய்ய, பிரதிஷ்டை பண்ணு, அபிஷேகம் பண்ணு. யாருன்னு அவர் சொல்லலை. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்வி கேட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அவர் பாருங்க, சில நேரங்களில் சிரிப்பாக வரும். தர்க்கதரிசி பேசுறது தேவன்,
என்ன சொல்கிறாரு, நீ போய் நான் சொல்கிறவனை போய் அபிஷேகம் பண்ணுன்றார். ஆனால் அங்கே போய் அபிஷேகம் பண்ண சவுல் என்ன கொண்டுருவானே. தீர்க்கதரிசி பாருங்க, அவர் சவுலை உண்டாக்குனது தேவன் தானே, அவனை ராஜாவை ஏற்படுத்தினது தேவன் தானே. சவுல் என்ன தேவனை காட்டிலும் பெரிய ஆளா? தேவன் சொல்கிறார் நீ போடா அப்படின்னு, போகணும் தானே அவர். அப்போ அவர் கேட்குறாரு, அதோட அர்த்தம் உறுதிப்படுத்துறார். அதில் சில ரகசியங்கள் இருக்குது, பிறகு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நீ போ, நான் சொல்கிற மாதிரி செஞ்சுனா உனக்கு பிரச்சனை வராதுன்னு ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு. ஒரு காளையை பிடிச்சிட்டு போய், காளையை எடுத்துகிட்டு போ, எல்லாத்தையும் பெத்லெஹேமுக்கு போய் ஈசாய் வீட்டுக்கு அங்கே பக்கத்தில் போயிட்டு நீ பதி விருந்துக்கு எல்லாத்தையும் வர சொல்லு. அதே மாதிரி எல்லா காலை எடுத்துகிட்டு பதி விருந்துக்கு வருவாங்க. அது திருவிழா கோலம் மாதிரி பூன்றும், அது திருவிழா கோலம் மாதிரி பூன்றும். எல்லாரும் வருவாங்க, பிறப்புக்கள் வருவாங்க, சனகரின் சங்கத்திலிருந்து ஆட்கள் வருவாங்க, அங்கே இருக்கிற இளைஞர்கள் வருவாங்க, சௌகரிகள் எல்லாம் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அப்படி பதி விருந்து ஆயத்தம் பண்ணு, அதுக்காக போ. அப்போ அந்த இடத்துல செலெக்ஷன் நடக்கும், நான் சொல்கிற மாதிரி செய். அதே மாதிரி சாமுவேல் ஒரு காளை எடுத்துகிட்டு போகிறான். அந்த காளை எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு பதி விருந்துக்காக நான் வந்திருக்கிறேன், அங்கே இருக்கிற சமாதானமாக வந்திருக்கிறாரியா, சமாதானம் தான் அப்படின்ட்டு பதி விருந்து செய்யும் போது அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இதை பலியிடுவதற்கு ஒரு காரியம் உண்டு. இங்கே கர்த்தர் ஒருத்தனை அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கிறாரு, நான் அபிஷேகம் பண்ணவனை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றார். அப்போது எல்லாரும், ஏன்னா அந்த ஏரியாவில் பணக்காரன் ஈசாய் தானே, எல்லாம் இதுக்கு ரொம்ப கரெக்டான ஆள் ஈசாய் தான். எல்லாரும் ஈசாயவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஈசாய்க்கு 7 பசங்க இருக்கிறாங்க, நல்லா புஷ்டியாக. பணக்கார பசங்கள்லாம் எப்படி இருப்பானுங்க, நல்லா பெரிய பெரிய காஸ்ட்லி காரு, காஸ்ட்லி வண்டி, காஸ்ட்லி செல்ஃபோனு, எல்லாம் எப்படி இருப்பானுங்க பணக்காரனுங்க. அரைக்கால் தவசரி சட்டை போட்டுக்கிட்டு, எதுக்குமே கவலைப்படாமல் அப்பஞ்சம்பாத்தில் சாப்பிட்டுட்டு, அம்மாவை ஏற்றி பழிச்சிட்டு, சகோதர சோழர்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, ஊரை சுற்றிக்கிட்டு, வெட்டியாக பொழுது போய்கிட்டு, செல்ஃபோன்லேயே பேசிக்கிட்டு, இப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, அன்னைக்கு என்னவோ அது. அப்போது ஈசாயிட்ட அவன் உட்காரும் போது ஈசாய்க்கு ஒரு ஸ்பெஷல் சேர் போட்டிருக்கிறாங்க, சாமுவேலுக்கு, திருக்கதரிசிக்கு. அந்த சேரில் யார் உட்காரணும், யார் அபிஷேகம் பண்ணப்படுறாங்களோ அவங்க உட்காரணும். அதில் இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாம் நிறைய விசேஷ சேர்கள், அதில் 7 பசங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கு, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர்கள் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடைய கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவரை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவான் இவனாக்கும் என்றான். பார்த்து வந்தோடனே ஈசாய் என்ன பண்ணுறான், 7 பசங்களையும் சுத்திகரிச்சாச்சு, எல்லாம் நீட்டாக வந்திருக்கானுங்க. 6 நாள் என்ன இருப்பானுங்க, உலகமாக இருப்பானுங்க. ஏன்னா சபைக்கு வரும்போது அம்மா அப்பா கூட நல்ல பசங்களாட்டாக வந்துட்டு போவானுங்க இல்லையா. அந்த மாதிரி இவனுங்க குளிச்சு சுத்தமாகி சுத்திகரித்து உட்காந்துருக்கானுங்க. எதுக்கு? அபிஷேகம் வாங்குறதுக்கு, அபிஷேகம் வருவதற்கு. சாமுவேல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எலியாப்பை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தான் என் மூத்த பையன். இவன் எப்படி இருக்கிறான், நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், ஹைட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா படிச்சிருக்கிறான், ரொம்ப இந்த லீடர் பொசிஷனுக்கு அல்லது இந்த ராஜாவாகணும்னாலும் சரி அல்லது எதுவானாலும் சரி, இவன் தான் ஒரு குட் மேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்தபோது சாமுவேல் சொல்கிறாரு. அதாவது எலியாப்புங்க அர்த்தம் தேவனை போன்றவன் அர்த்தம். எலியாப்புன்னு என்ன அர்த்தம்னாக்க தேவனை போன்றவன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். டே சாமுவேல், இவனை பார்க்காதே, இவன் நல்லா அழகா முக வெட்டு இருக்குது, நல்லா பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், இவன் பிரசங்கம் பண்ணால் நிறைய ஜனங்க கேட்பாங்க, நல்லா வசதி புள்ள பையன், சும்மா கொழுன்னு இருக்கிறான், இவன் பிரசங்கத்தை கேட்பாங்க அப்படின்னு நினச்சி இவனை செலக்ட் பண்ணாத. நான் மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கறதில்லை, இவனை நான் புறக்கணிச்சேன், ரிஜெக்டட் அப்படின்ட்டார். ரிஜெக்ட். அவன் பேரை தேவனை போன்றவன், ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கல. 2வதாக, அப்பொழுது ஈசாய் அமிர்தாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன்
இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். அவர் சாமுவேல் சொல்றாரு, அமினதாப்னாக்க தன் தகப்பனுக்கு பிரியமானவன் அர்த்தம். அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவன். அப்பாவையாவன் அப்பா என்ன சொன்னாலும் கேட்பான். அப்பாவுக்கு ரொம்ப பிரியம் அந்த பையன் மேலே. அவன் என்ன குறும்பு செஞ்சாலும் அவனை வந்து நேசிப்பான். இப்படிப்பட்ட பையன் அப்பாவே சர்டிஃபிகேட் குட், அவன் பெரிய பையன் கூட அப்படிங்க, சின்ன பையன் ரொம்ப நல்ல பையங்க அப்படின்னு வந்தா அங்கே சாமுவேல் சொல்றாரு, இவனையும் கர்த்தர் புறக்கணிச்சிட்டா, இவனை ரிஜெக்டட் அப்படின்ட்டார். அடுத்தாக மூணாவதாக ஈசர் சம்மாவையும் கடந்து போகப்படினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. சம்மா அப்படிங்கிறதுக்கான ஹீப்ரு வேர்டு என்னன்னா டேலண்டட் ஃபெலோ, பல திறமைகளை கொண்டவன். இவனையும் கர்த்தர் புறக்கணிச்சார், அவ்வளோதான், ரிஜெக்டட் அப்படின்ட்டார். எப்படி 7 பேர்த்தையும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சாமுவேலுக்கு ஈசாயிட்டு ஒரு கேள்வி கேட்குறான், இவ்வளோ தானே 7 பசங்க தானா உனக்கு? தீர்க்கதரிசியில் பொய் சொல்ல முடியாதுல்ல. ஈசாயி அவனும் தேவ மனுஷன் தானே. அவன் சொல்லுகிறான், இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், பேர் சொல்கிறக்கே அருவருப்பாக இருக்குது, நான் அவனை அடிமையாக வச்சிருக்கிறேன், அவன் எனக்கு பிடிக்காதுங்க. ஊர்க்காரன் சொல்கிறான், ஐயோ அவன் வேண்டாம் அவன் வேண்டாம், இந்த 7 பேரில் செலக்ட் பண்ணுங்க. சாமி நீங்களாம் பேசாமல் இருங்க. யார் அந்த 8ஆவதா இருக்கிறவன்? அவனை வர சொல்லுங்க. ஐயா அவன் ஆடு மேய்க்கிறவன் ஐயா, அவனை பார்த்தா மனுஷன் மாதிரியே இருக்க மாட்டான், அவனுக்கு எந்த புத்தி கிடையாது, அவனை அடிமையாக வச்சிருக்கிறோம். அப்படி இல்லை, அவன் வர்ற வரைக்கும் பலி நடக்காது, பலி நடத்த மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு அவனுக்கு ஒரு சின்ன ஒரு சேர் மாதிரி, அதாவது ஒரு அடிமைகள் உட்காரக்கு சேர் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் போய் அவன் உட்காந்துட்டான் அந்த ஆசிரமத்தில். இந்த ஆசிரமத்தில் உட்காரல, சாமுவேலுக்கு போடப்பட்ட ஆசிரமத்தில் உட்காரதுபடிக்கு அவன் அடிமைகள் உட்கார வேண்டிய ஆசிரமத்தில் உட்காந்துட்டான். அவன் வந்தால் தான் திருவிழாவே நடக்கும், அவன் வந்தால் தான் பலியே நடக்கும், இல்லைன்னா பலி நடக்காது, பதி விருந்து நடக்காது. உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தாவீதை தேட போங்க, எங்கே இருக்கிறானோ ஏது இருக்கிறானோ. செல்ஃபோன் எல்லாம் கிடையாது, ஃபோன் கிடையாது, அவன் காட்டுக்குள்ளே கிடப்பான். யாரெல்லாம் தாவீதை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் தாவீதை விரட்டினார்களோ, யாரெல்லாம் தாவீதுக்கு சாப்பாடு கொடுக்க மறுத்தார்களோ, ஒவ்வொரு ராத்திரி வந்து, அம்மா உங்கள் வீட்லையாவது சாப்பாடு கிடைக்குமா? ஐயோ உங்கள் அப்பா பார்த்தேன் எங்கள் திட்டுவா இருப்பான். ஐயா நீங்கள் எங்கள் அப்பா ஃப்ரெண்டு தானே, சொல்லக்கூடாதா? சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா ஐயா? ஒரு அப்பமாவது கிடைக்காதா ஐயா? இல்லைப்பா நான் கொடுப்பேன், எங்கிட்ட இருக்குது, ஆனால் உங்கள் அப்பா என்ன சார் கூச்சிக்குவார். இப்படியாக யாரெல்லாம் அவனை ஏதாவது பொருள் காணும்னா தாவீது மேலே போட்டுருவாங்க. இப்படியெல்லாம் அவனுக்கு நிந்தை, அவமானம், கேவலம், அவனை பொருட்டாவே நினைக்கல. இவங்கெல்லாம் தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு பயந்து எல்லாரும் ஓடுறாங்க. உங்களை எங்கே வெட்கப்படுத்தினாங்களோ அங்கே தேவன் உங்களை என்ன செய்வார், அவர்களை வெட்கப்படுத்தி உங்களை உயர்த்துவார். செய்திக்கு மட்டும் உண்மையா இருங்க. ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரன் அன்கோ போட்டுட்டு உன் தப்பை நான் சொல்ல மாட்டேன், என் தப்பை நீ சொல்லாத, நீ என்ன வேணால் தப்பு பண்ணிக்கோ, கர்த்தர் பார்த்துக்குவாரு, நான் என்ன வேணால் தப்பு பண்ணிக்குவேன், நீ கேட்காதே அப்படின்னு திருட்டுத்தனமான ஐக்கியம் ஊழியம் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? நீங்களாம் கவனிக்கணும் தாவீதோட வாழ்க்கையை. தாவீது வந்து தனியாக இருந்தாலும் தேவனோடு இருந்தான். அவன் ஐக்கியப்படுறதுக்கு யாருமே விரும்பல அவங்ககிட்ட. நீ உண்மையான ஊழியக்காரன் இருந்தால் மற்றவங்க கூட ஐக்கியப்படுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதுதான் உண்மையான ஊழியக்காரன். ஐயோ அவரா சார் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கொடுக்குறாரியா, அவெல்லாம் வேண்டாம் வேண்டாம். ஒய்ங்கிற ஒரு நல்ல செய்தி கொடு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப வசதியானவர், அவரை வந்து நீங்கள் செய்தி கூப்பிட்டீங்கன்னா உங்கள் சர்ச்சுக்கு என்ன செஞ்சிருவார், சீட்டு போட்டு கொடுத்துருவாரு, சுவர்களுக்கு காசு கொடுப்பாரு, உங்களுக்கு டைல்ஸ் போடுறதுக்கு காசு கொடுப்பாரு, மாதம் மாதம் உங்களுக்கு பணம் கொடுப்பாரு. நீங்கள் அவரை மட்டும் கூப்பிடுங்க, வேற யாராவது கூப்பிட்டாக்கா அவர் கோவப்பட்டு என்ன செய்ய மாட்டார், உங்களை தன்னுடைய ஐக்கியத்தில் வச்சுக்க மாட்டார். வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வார், தன்னுடைய சர்ச்சில் மீட்டிங் நடத்துவார். நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும், எந்த ஊராக இருந்தாலும் உங்கள் பரிவாரங்களையெல்லாம் கூட்டிகிட்டு ஆடுகளையெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போயிடணும். அதுக்கெல்லாம் பஸ்ஸுக்கெல்லாம் அவர் காசு கொடுத்துருவாரு, சோறு போட்டுருவார். இப்படிப்பட்டதான திருட்டுத்தனமான ஊழியங்கள் தான் என் டைமில் நிறைய நடக்குது. ஸ்தாபனங்களில் நடக்குதுங்க, அது வேற. இன்னைக்கு இந்த ஊழியக்காரங்களை பேர் இருக்கிறவங்க உண்மையாலுங்க அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. தாவீது காலத்தில் அவனுக்கு இருந்தானு பார்த்தீங்களா, பிரபுக்கள் எல்லாம் ரொம்ப திமுறா அந்த மாதிரி தான் கடைசி காலத்தில் இருக்கிற நிறையா பாஸ்டர்ஸ். எல்லாரையும் நான் சொல்லலை, அதை மட்டும் நினச்சிக்கோங்க, எல்லாரையும் சொல்லலை. இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒருத்தன் தீ வச்சு எரிக்கிறான் தீர்க்கதரிசி செய்தியை. அவன் தீர்க்கதரிசி வந்து அவன் வந்து மனுஷன், அவன் வந்து அவனை கெட்ட வார்த்தைகளில் தாப்பனே அந்த அளவுக்கு பிரிணாம சொல்லிட்டாங்க. அவன் வந்து இப்போது நான் வந்து திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறான். வந்தாவா மூலையில் உட்காந்து செய்தி கேளு. அவன் பாஸ்டர் ஆகிட்டானுங்க. பாஸ்டர் ஆனதுமில்ல, அவங்ககிட்ட ஒரு 10 பாஸ்டர் அவங்ககிட்ட போய் வாங்கி திங்கிறது. வெக்கம் மானம் எதுவுமே இல்லாத ஒரு நம்ம அப்படி மாறிட்டோம். ஏன் அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார். ஏன் அவனு மட்டும் வேறு வழி இல்லை, அவன் தான் பொண்ணு பார்த்து கொடுக்குறான், அவன் தான் மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குறான். புரோக்கர் ஆகிட்டான், ஊழியம் செய்கிறான் இல்லையோ, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறான். ஒருத்தன் வந்து தீர்க்கதரிசி பிரணாமுக்கு மேலே ஒரு செய்தி இருக்கிறது,
ஒரு தூதன் இருக்கிறாரு, தீர்க்கதரிசி முடிச்சிட்டாரு, 7ஆம் சபை காலத்து தூதன் ஊழி முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு செய்தி வந்துருச்சு, லவோதிக்கேயு மறுபாகம் வந்துருச்சு, அதுல இவர் தான் தூதன். அதுக்கு போறான். அதுக்கு பிறகு இல்லை அது தப்பாயிடுச்சு, நான் மறுபடியும் வாரேன். அல்லது ஒருத்தர் அங்கேயே இருக்கிறான். இவனுக்கு சேர்த்துக்கிறானுங்க. என் டைம்ல ஒருத்தர் 2 மனைவி வச்சிருக்கிறான், தப்பு இல்லைங்கிறான், கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிறான். ஒருத்தர் லைவ்லயே விபச்சாரத்தில் இருக்கிறான், கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிறான். ஏன்? அவனுக்கு வேண்டப்பட்டவன். ஏன் அவன் தைரியப்பனா? எல்லாத்தையும் வந்து குறைய ஆவிக்குரிய குறைகள் சொல்ல, பர்சனல் மேட்டர் சொல்ல மாட்டேன். அந்தரங்க விஷயங்கள், அவனுடைய மாம்ச வீழ்ச்சிகளை பேசல, கர்த்தர் பார்த்துக்குவார். பட் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியங்களாம் நான் பேசுவேன். தைரியமாக ஏன் பேசுகிறேன்? என்கிட்ட அந்த தப்பு கிடையாது. இவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அவன் கரெக்ட் பர்சனாக இருந்தாக்கா அவனுக்கு எழுத்து பேசுவான். பிரதர், நீங்கள் உபதேசம் தப்பு பிரதர், நீங்கள் இந்த செய்தி தப்பு பிரதர், நீங்கள் எங்கள் கூட ஐக்கியத்தில் கொள்ளக்கூடாது, அப்படி கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் வராதிங்க. ஆயுட சாட்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஐக்கியம் கொள்ளாதீங்க. சபை காலங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஐக்கியம் கொள்ளாதீங்க. ராப்சர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஐக்கியம் கொள்ளாதீங்க. ஞானஸ்தானம் வேண்டாம், ராபோஜனை வேண்டாம்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஐக்கியம் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு தெம்பு கிடையாது. ஏன் தெரியுமா? இவங்க கரப்ஷன். அவங்க ஏதோ ஒன்று சொன்னால் அவன் இவனை ஏதோ ஒன்று சொல்லுவான். ஸோ நம்ம எல்லாரும் மனவாட்டிகள் இவங்களை ஏமாற்றிக்கிறாங்க. சாத்தான் இவங்களை அழகாக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறான். என்ன தெரியுங்களா? யூ ஆர் யுவர் பிரைடு, நீங்கள் மனவாட்டிகள், நீங்கள் செய்கிற ஊழியம் மனவாட்டி ஊழியம் அப்படின்னு இவங்களை ஏமாற்றி வச்சிருக்கிறான். எப்படி பெந்தகோஸ்தேக்காரன் அன்னி பாஷை பேசினாலே, அன்னி பாஷைங்கிற பேரில், அன்னி பாஷைங்கிற பேரில் கத்தினாலே பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதாக அவன் சந்தோஷப்படுகிறானோ, ஏமாற்றி வச்சிருக்கான் அந்த பாஸ்டர். நீங்கள் அன்னி பாஷை பேசிட்டீங்க, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கன்னு சொல்லும் போதே அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். அதுபோல் இன்னைக்கு என் டைமில் இவங்க வந்து பிசாசு சொல்லி வச்சிருக்காங்க, நீங்கள் மனவாட்டிகள், நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் மனவாட்டின் பாவங்கள் மன்னிக்கப்படும் பிரதர். நீங்கள் தீர்க்கதரிசி செய்தி புக்கை எரிச்சிருக்கலாம், மிதிச்சிருக்கலாம், தீர்க்கதரிசி அசிங்கமாக பேசியிருக்கலாம், அல்லது செய்தி தப்பாக கூட நீங்கள் பேசலாம், அதெல்லாம் வேற. நம்ம கூட ஐக்கியமாக இருப்போம். இட் இஸ் சகோதர ஸ்நேகம் அப்படின்றான். ஆனால் அது ஆவிக்கு ஒரு விபச்சாரம். பேசக்கூடாதா பிரதர்? அவங்கள நமக்கு வேண்டாமா? வேணும். அவன் தப்பு செஞ்சுட்டானா அவன் சபையில் வந்து நீ 10 பேர் கூடுறீன்னா அவன் அறிக்கை பண்ணி, நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், அறிக்கை செஞ்சிருக்கானா? மாம்சத்தில் விடுங்க, நம்ம விசாரம் பண்ணிக்கலாம், பீடி குடிச்சு சிகரெட் குடிச்சாலும் தேவன்கிட்ட சொல்லிட்டு போகிறான். உபதேசம், கள்ள உபதேசங்களை கொண்டு வந்தவன், கள்ள உபதேசம் நிறைய பேர் கெடுத்து போட்டவன், இன்னைக்கு மறுபடியும் வந்து நான் என் டைமுக்குள்ள வரேன், உடனே எனக்கு ஃபோன் போட்டு அது போட்டு எல்லாம் திருட்டு பையில உட்காந்து குரூப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு உபதேசம். அந்த சகோதர ஸ்நேகம்னு சொன்னான். ஒருத்தர் தாலியே நான் கட்ட மாட்டேன், தாலி கட்டுறது விக்கிராராதனைன்றான். ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண தாலி கட்டினாதான் கல்யாணங்கிறான். இந்த 2 பேரும் ஒரு சபையில் எப்படி இருக்கும், ஒரு கூட்டத்தில் எப்படி இருக்க முடியும்? அது வந்து அவங்கள ஏமாத்திக்கிறாங்க. நம்ம எல்லாம் மனவாட்டிகள். சாத்தானு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போது தாவீதை போல இருக்கிறவன் தான் கடைசி கால செய்தியில் ஊழியக்காரன். எல்லாராலுமே அவன் புறக்கணிக்கப்பட வேண்டும். சொந்த சகோதர சகோதரிகளாலே, குடும்பத்தினராலே, எல்லா ஜனங்களாலே தாவீது ராஜா புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்தான். எல்லாராலும் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். தேவன் அப்படிப்பட்டவங்களை தான் தேடி வரார். அவர் வரும்போது பார்க்குறார், இவன் 7 பேரும் எல்லாரும் குவாலிட்டி பர்சன் தான். அங்கே இருக்கிற மற்ற வாலிபர்கள் கூட இருந்திருக்கலாம், ஆனால் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்கிறார் சாமுவேல். அப்புறம் தாவீதை பிடிச்சி வந்தோடனே அங்கே வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, 12வது வசனம் பைபிளை வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இப்போ கவனிச்சிங்களா? இப்போ சாமுவேல் இருக்கிற இடத்துல அவனை பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வரும்போது பரட்டத்தலை செம்பட்டை அடிச்சிருக்குது. அதுதான் பைபிள் தமிழில் சிவந்த மேனி இருக்குது. செம்பட்டை முடி அப்படியே கத்தையாக இருக்குது. விடிய வெயிலில் வந்து கண்ணு முட்டும் அழகாக இருக்குது. பாடி ஷேப் நல்லா இருக்குது. குளிக்க வச்சு துணி மாற்றினா ரொம்ப ராஜ கம்பீரம் அவனுக்கு வரும். அவனை அழைச்சிட்டு வந்து ஈசாய்ட்டு வந்தோடனே இவன் தான் 8வது அப்படின்னு ஈசாய்க்கு அவன் மேலே ஒரு திருப்தி கிடையாது. இப்போ சாமுவேல் அந்த என்ன பண்ணுறான், இந்த பைபிள் சொல்லுது சாமுவேல் பக்கத்தில் நின்னான். ஆனால் கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுகிறாரு. அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. பாருங்க, தாவீது இப்போ எங்கே இருக்கிறார்? சாமுவேல் பக்கத்தில். சாமுவேல் பக்கத்தில் யார் இருப்பா? தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் தேவன் இருப்பார்.
தீர்க்கதரிசி இல்லாமல் தேவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ப்ராப்பர்ட் எங்கே இருக்கிறாரோ அங்கே காட் நிச்சயமாக இருப்பார். அப்போது அந்த இடத்துல சாமுவேல் பக்கத்தில் தேவன் இருக்கிறார், அங்கே பக்கத்தில் தாவீது வந்தாச்சு. ஒருவேளை அவன் தூரத்தில் இருந்தானா அவனை கூப்பிட்டு இங்கே வா பிரதிஷ்டை பண்ணின்னு இருப்பார். ஆனால் அவன் இப்போ இங்கே சாமுவேல்கிட்ட வந்ததுனால இவன் தான் அப்படின்றார். ஒரு ஆச்சரியம். இதைத்தான் நான் உங்களுக்கு அந்த இதில் சொன்னேன். டெப்த் ஃபஸ்ட்டு கேரக்டர், ரெண்டாவது டாபிக்கல், மூணாவது டெப்த், அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த காரியம். இவன் தான் அப்படிங்கிறது ஒரு எமோஷனல். அதோட இவன் தான் நான் இவனைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவங்க மனுஷர்களுக்கெல்லாம் தாவீதை பார்த்தோன்னே என்னையா இவனை போய், ஆனால் தேவன் மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கல. தேவன் உங்களை அழைப்பாரானால், ஊழியத்துக்கு அழைப்பாரானால், மனுஷன் உங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தானா நீங்கள் அன்ஃபிட். நல்ல பிரதர், எங்கள் சபையிலே அருமையான சகோதரர், நல்லா இங்கிலீஷ் பேசுவார், நல்லா வாட்டர் சாட்டமாக இருக்கார், இவர் நல்லா பாடுவார், இவர் பேசுனா ஜனங்க நல்லா கேட்பாங்க, இவரை ஊழியக்காரனாக போடலாம், இவரை டீகனாக போடலான்னு நீங்கள் சபையில் நினைக்கலாம். கர்த்தர் அப்படி வச்சுருக்க மாட்டார். அவருடைய எதிர்பார்ப்பே வேற, உங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அந்த கர்த்தருடைய பார்வை, ஒரு தீர்க்கதரிசியின் பார்வை இருந்தால் தான் நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை மனவாட்டி அடையாளம் காண முடியும். அதுதான் மைக்ராஸ்கோப், அந்த ஐஸ், நுண்ணுயிரியும் காணும்படியா நுண்ணோக்கி கருவி உங்கள் கண்ணில் இருக்கணும். டெலஸ்கோப் கண்ணு உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் முடியும். காலத்துறைக்கு அப்பால நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு கட்டடம் கட்டக்கூடிய இன்ஜினியர் அவன் கட்டடத்தை கட்டும்போது அவன் எப்படி ஒரு கட்டடத்தை பார்க்கும்போது வெளியிருந்து ரோட்டில் போகிறவங்க வரவங்க அங்கே ஜல்லி கொட்டுறது, பில்லர் எழுப்புறது, சைட்லாம் படகி அடிச்சிட்டு இருக்கும், பார்க்கறதுக்கே கன்றாவியாக இருக்கும். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கட்டடம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்புறம் ஒரு 75% வரும்போது ஏதோ உருவம் வந்திருக்குது, ஆனால் அது நல்லா இருக்காது. ஆனால் வீடு புண்ணியாச்சரி அது பிரதிஷ்டன் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வரும்போது அழகாக பெயிண்ட் அடித்து சீரியலெல்லாம் போட்டு அதை பார்ப்போம். ஐயோ என்ன அழகான கட்டடம் ஐயா, அப்போ தான் அந்த ரோட்டில் போகிறவன் வரவன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியுது. ஆனால் ஒரு இன்ஜினியர், கட்டடம் கட்டக்கூடிய இன்ஜினியருக்கு ஆல்ரெடி ப்ளூ பிரிண்டில் அவன் சிந்தலை ஏற்றிட்டான். இந்த கட்டடம் ஃபினிஷிங் ஆகும்போது இப்படி தான் இருக்குங்கிறது அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் கர்த்தருக்குள் வரும் முன்பதாக, ஊழியத்துக்கு வரும் முன்பதாக ஜனங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் மக்களுக்கு பிரியமானவர்களாகவே இருக்க மாட்டீங்க. தேவன் தன்னுடைய சிந்தையில் இவன் எப்படி இருப்பான், ஊழியத்துக்கு 1ஆம் ஆண்டு எப்படி இருப்பான், 10ஆம் ஆண்டு எப்படி இருப்பான், 20ஆம் ஆண்டு எப்படி இருப்பான், எங்கெல்லாம் விழுவான், எங்கெல்லாம் எந்திரிப்பான், என்ன தப்பெல்லாம் பண்ணுவான், என்ன அந்தரங்க பாவம் செய்வான், என்ன ஏமாத்துவான், அதையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். 30ஆம் வருஷம் எப்படி இருப்பீங்க, 40ஆம் வருஷம் எப்படி இருப்பீங்க, அது ஜனங்கள் உங்களை அப்படியாகத்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய கரத்தில் நீங்கள் பொன்னை போல புடமிட்டு அப்படியா ஜொலிக்கும் போது தான் பார்ப்பாங்கடே நம்ம என்னமோ நினைச்சவே. ஏன் தாவீதோட கர்த்தர் இருந்தார். அவன் வனாந்தரங்களிலே மாடு மேய்க்கும் போது அவன் தேவனோடு தன்னை இணைத்து கொண்டான். அந்த தலைக்கல் செய்தியோடு தன்னை தலைக்கலோடு இணைத்து கொண்டான். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தாவீது. இந்த கல் மனுஷரால் தள்ளப்பட்ட ஒரு கல் இருக்கு மேலே, அந்த தலைக்கல்லோடு இந்த கல் இணையுது. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறிச்சு. நல்லா கவனிங்க. விசுவாசம், தைரியம், ஞானம், பொறுமை, செடுக்க, சௌஷ்ணம் அப்படியே வருது. 8வது தலைக்கல் பிரமிடில் பொருந்துது நம்ம சபையில் இல்லையா. 1ஆம் சபையின் காலத்தில் பவுல், 2ஆம் சபையின் காலத்தில் இனியஸ், 3ஆம் சபையின் காலத்தில் கொலம்பா, 4ஆம் சபையில் மார்ட்டின், 5ஆம் சபையின் காலத்தில் மார்ட்டின் லூதர், 6ஆம் சபையின் காலத்தில் ஜான் வெஸ்லி, 7ஆம் சபையின் காலத்தில் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரெனாம். யாராலுமே 7 முத்திரைகளை உடைக்க முடியல. பவுல் அந்த முத்திரைகளை எடுக்க டச் பண்ணும்போது இப்பொழுது இதற்கு நேரம் இல்லை, சமயம் இல்லை, 1ஆம் சபை காலத்தில் உடைக்க வேண்டிய விஷயம் அல்லன்னு போட்டு போயிட்டார். அவருக்கு ரெவலேஷன் கிடைக்கல. இடையில இருக்கிற 6 பேருக்குமே ரெவலேஷன் இல்லை, 5 பேருக்கும். 7வதாக ஒருத்தர் வந்தார், பிரணாம் உடைக்க முயற்சி பண்ணலான்னு பண்ணாரு, தப்பா போச்சு. இந்த 7 பேருமே 7 தூதர்களுமே தேவனுடைய கருத்தில் பெர்ஃபெக்ட் ஆனவங்க தான். தேவனுடைய பார்வையில் ஒவ்வொரு சபைக்கும் தூதர்களாக இருந்தவங்க தான். மனுஷர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லுவாங்க. பிரணாம கூட கேவலமாக பேசுகிறாங்க, அந்தி கிறிஸ்து, பிசாசு, அப்படி இப்படின்னு தவறான காரியங்களை சொல்கிறாங்க. மனுஷர்கள் சொல்கிறாங்க. ஆனால் தேவன் அவரை 7ஆம் தூதனாக வைத்திருக்கிறார். 7ஆம் சபைக்கு தூதன். அவரை தாண்டி தான் நீ ராப்சருக்கு போக முடியும். அவர் செய்தி இல்லாமல் போகவே முடியாது. இதுதான் வேதத்துடைய கட்டாயம். அப்போ 7 பேரும் அவங்களால முடியல. 8வதாக ஒருவர் வருகிறார். எப்படி தாவீது 8வதாக வரும்போது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அதே மாதிரி 8வதாக வருகிறார். 1963 பிப்ரவரி 28ஆம் தேதி மேகஸ்தம்பத்தில் அந்த பெலமுழு தூதன் இறங்கினார். அல்லேலூயா. அவர் தான் முத்திரையில் உடைத்து மனவாட்டிக்கு கொடுத்தார்.
இட் இஸ் செவன்த் சீல். யாரு ஆகாது என்று ஒதுக்கினார்களோ அவர்தான் மூளைக்கு தலைக்கல்லாக வந்தார். இந்த கடைசி காலத்தில் வந்த தலைக்கல் செய்தி அதுதான். ஆகவே அந்த தொலைநோக்கு பார்வை வரணும். எப்படி மேகஸ்தம்பம், அப்போ நீங்கள் அந்த காரியத்தை பார்க்கணும். ஒரு மேகஸ்தம்பங்கிற சப்ஜெக்டை பார்க்கும்போது முதலாவது கேரக்டர் ஸ்டடி. அந்த மேகஸ்தம்பத்தில் கேரக்டர்ஸ் யார்? பலமுள்ள தூதன் ஃபர்ஸ்ட், 7 பரலோக தூதர்கள், ஹெவன்லி பீயிங், அது பரலோக தூதர்கள் அவங்க. அடுத்ததாக கீழே இருந்தது பிரணாம். அதுக்கடுத்ததாக அவங்க 3 பேர், பில்லி பால், நார்மன் சாத்மன், 3 பேர். இந்த மேகஸ்தம், இந்த சாபினோ கன்யான் மலை, இதெல்லாம் கேரக்டர் வைஸ். அடுத்த டாபிக்கல் மெசேஜ், டாபிக்கல் ஸ்டடி என்ன? அதில் கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் வந்துடுது, கதாபாத்திரங்கள். அடுத்ததாக டாபிக்கல் என்ன? அதில் என்ன டாபிக், என்ன கருத்தியல்? 7 முத்திரைகள் தான் அங்கே கருத்தியல். அங்கே பலமுள்ளதுடைய கருத்தில் திறந்த புஸ்தகம், அந்த முத்திரைகள் 7ஆம் தூதனுடைய கருத்தில் கொடுக்கப்படுகிறது. பலமுள்ள தூதன் இறங்கும் இந்த வருகை நேரத்தில் ஏற்கனவே பூமியிலே 7ஆம் தூதன் இருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். யோவான் ஸ்நானகன் எப்படி இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு வந்தது போல, யோவான் எப்படி இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வந்தாரோ அந்த சீன் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது முதலாம் வருகை, இது 2ஆம் வருகை. யோவான் ஸ்நானன் எலியாவின் ஆவி பெற்றிருந்தான், பிரணாமன் எலியாவின் ஆவி பெற்றிருந்தான். எலியாவின் ஆவி பெற்ற ஒரு மனுஷங்கிட்ட அவர் இயேசு கிறிஸ்து வந்தார். எலியாவின் ஆவி பெற்ற ஒரு மனுஷங்கிட்ட பலமுள்ள தூதன் வந்தார். அதே மாதிரி தான் அது டாபிக்கல், அதாவது டெப்த் இருக்குது அதில், ஒரு ஆழம். அப்படின்னா 7 தூதர்கள் யாரு, முத்திரைகள்னா என்ன, 6 முத்திரை உடைக்கப்பட்டதா, 7 முத்திரை உடைக்கப்பட்டுச்சா, இதெல்லாம் வந்து டெப்த் மெசேஜ், இன்னர் வே, அதை உள்திரைக்குள்ள போகிற செய்தி. இது ஒன்று. அடுத்தாக இதை எப்படி நம்ம பார்க்கணும்? மேகஸ்தம்பத்தில் இருக்கும்போது தொலைநோக்கு பார்வை, டெலஸ்கோப் ஐஸ், அதில் பார்க்கணும். அதில் என்ன, அந்த மேகஸ்தம்பம் எப்படி உருவாச்சு, மேகமே இல்லாத இடத்துல அப்படி இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளம், விஞ்ஞானம் இந்த கருத்தில் சொல்லுது. இதில் வந்து இந்த பத்திரிகை இப்படியாக போட்டிருக்கு, சயின்ஸ் மேகசின் இப்படி வந்துச்சு, இந்த பத்திரிகை லைஃப்பில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது மேகஸ்தம்பத்தை குறித்து தானே. அது தொலைநோக்கு பார்வை. இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் மேகஸ்தம்பம் எங்கெல்லாம் வந்துச்சு, மோசேட்டு எப்படி வந்துச்சு, இயேசுட்டு எப்படி வந்துச்சு, இன்னைக்கு எப்படி வந்திருக்குது, இது வந்து என்ன, தொலைநோக்கு பார்வை. அடுத்ததாக மைக்ரோஸ்கோப் ஐ, என்ன நுட்பமாக பார்க்கறது. அதில் என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்குது, எத்தனை மெசேஜ் அதில் கொண்டு வரலாம், எத்தனை செய்தி எடுத்தாலும் 1963 28 நம்ம கொண்டு வரலாம். அது நுட்பமான பாகங்களை கொண்டு வரலாம். இதுதாங்க ஒரு செய்திக்கு போகிறது. இதுதான் மன்னா. மன்னான்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இது என்ன, ஒரே வார்த்தையில் மன்னாங்கிறது தேவன் பர்வத்திலிருந்து கொண்டு வந்த ஆகாரம். அந்த ஆகாரம் எதுனா வார்த்தை. தேவன் கடைசி நாட்களில் நமக்கு 7 முத்திரைகளை தீர்க்கதரிசி செய்தியின் மூலமாக நமக்கு முத்திரைகளை கொடுத்துருக்கா, அதுவும் வார்த்தை. 66 புஸ்தகம் வார்த்தை. இப்போ இந்த வார்த்தையை வந்து ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது அதுக்கு மன்னாக்கு பேர் என்ன தெரியுமா? அது என்ன, இது என்ன, இது என்ன. அப்போ இது என்னன்னாக்க அந்த என்னங்கிறதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். அதான் வெளிப்பாடு. இப்படி நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா, இப்படி செய்தியை படிச்சிங்கனாக்க நீங்கள் பூரண மனவாட்டிக்குரிய ஸ்தானத்தில் பொருந்த முடியும். இன்னும் இதை நிறைய கொண்டு போகலாம். ஆனாலும் இன்னைக்கு இது கிறிஸ்துக்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம கேட்ட இந்த செய்தி, நம்ம ஆரம்பத்தில் 118வது சங்கீதத்தை பார்த்தோம் இல்லையா? தாவீது ராஜா சாமுவேலாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அந்த 118வது சங்கீதத்தை அவன் 69வது சங்கீதத்தை அவன் பாடுகின்ற பொழுது துக்கத்தோடு பாடினான். 118வது சங்கீதத்தை வாசிக்கும்போது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷத்தோடு பாடினேன். தான் வெற்றி பெற்ற பிறகு, தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு பிறகு, கர்த்தர் அவனை தொட்ட பிறகு அதே சங்கீதம் துக்கமாக இருந்த தாவீது சந்தோஷமாக மாறி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே துயரம் வரும்போதும் கர்த்தரை துதிக்கணும், பாடணும். சந்தோஷம் வரும்போதும் கர்த்தரை துதிக்கணும், பாடணும். அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. ஆகவே கிறிஸ்துவின் ஆவி தாவீதுக்குள் இருந்தது போல இன்றைக்கு நமக்குள்ளும் இருக்கிறது. நாம் அப்படிதான். எவ்வளவு சோதனைகள் பாடுகள் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. எத்தனை சந்தோஷம் வந்தாலும் கர்த்தரை மறக்கக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து வெள்ளநடைந்து அழுகு போல எழும்பினேன். காத்திருந்து
அடைந்து பலனடைந்து கடுகு போல எழும்பிடுவான். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை.